नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पाराद्यं संसदिशरशरसिद्धाध्यापयन्ति चोत्कटायां सृजनगलितं याबलात्कृत्यन्ते गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு அன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நிற்பாமாய் பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லோ சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடிய உளவல்லவல் தயமாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தத்திலே நாமெல்லாம் 15வது பாசுரத்தை இன்றைய தினம் ஆரம்பிக்கிறோம். இதற்கு முன்பாக கீழ் பாசுரத்திலே நாவுடையான் என்கிற பிள்ளை எழுப்பினார்கள். அப்பாசுரத்திலே 2 திருநாமங்கள் கட்டப்படுகின்றன. சங்கோ சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அங்கைய கண்ணான் என்று காட்டப்படுகிறது. கண்ணன் பெருமானுக்கு திருவாழியாழ்வான் ஸ்ரீபாட்சன்யாழ்வான் என்றுமே இருந்திருந்தார்கள் என்று காட்டப்படுகிறது. அப்படி கண்ணன் பெருமான் ஸ்ரீபாட்சன்யத்தையா திருவாழியாழ்வானையா சுமந்து கொண்டே வந்தார். ஆனால் தன்னடி சோதனைக்கு எழுந்த போது சுமந்து கொண்டே சென்றான் என்று காட்டப்படுகிறது. அதனால்தான் திருக்கண்டேன் பொன்னேரி கண்டேன் திகழ்வரும் கண் அணிகரவம் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புரிசலக்கம் கை கண்டேன் என்னால் வண்டப்பால் என்ன அந்த எம்பெருமானுடைய சங்க சக்கரங்களை ஈட்டி இருக்கக்கூடிய நிலையை காட்டுகிறார்கள். சங்க சக்கரங்கள் இருக்கின்றனவே அவனுடைய சக்திக்கு உபலட்சணமாக இருக்கின்றன. ஒண்ணு மத்தொன்னோ இவை இரண்டும் அந்த எம்பெருமானுக்கு அலங்காரமாக அமைந்திருக்கின்றன. அலங்காரமாக அமைந்திருக்கின்றன என்ன நம் பெரியவர்கள் காட்டி எழுதுகிறார்கள். அதிலே பங்கைய கண்ணான் என்று காட்டுகிறார்கள். ஜிதந்தே புண்டரி காட்சா நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தே ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜா தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை என்று அந்த எம்பெருமானுடைய மேன்மை குணம் தாமரை கண்ணன் என்பதனாலே தெரிகிறது. கஸ்ரீஹி ஸ்ரீயா கஹா புண்டரீக நயனஹா புண்டரீக நயனஹா எவன் தாமரை கண்ணனோ அவனே மேலான பரமபுருஷன் என்று காட்டி அருளுகிறார் ஆள வந்தார் தானும். அதனால தான் ஸ்ருதி வாக்கியமும் கூட பரமபுருஷனுடைய பரம்பொருளின் லட்சணத்தை சொல்லுகிற போது அழகாக காட்டி விடுகிறது. தசையதா கப்யாசி புண்டரீகம் ஏவமக்ஷினி என்ற அந்த பரமபுருஷனானவன் தாமரையாலே சூரியனாலே அலர்த்தப்பட்ட தாமரை போன்ற கண்களை உடையவன் என்று காட்டி அருள்கிறது. ஆனால் பங்கைய கண்ணானை என்ற அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் பங்கைய கண்கள் என்ன தாமரை கண்களை உடையவன் என்று காட்டினார்கள். இப்படி 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் பரியந்தமாக காட்டி நிற்கக்கூடிய அர்த்தம் என்ன, எப்படிப்பட்ட விடயம் அப்படின்னு சொன்னால் இது இதன் மூலமாக ஓரோமைப்படை ஒரு 3 இருக்கு இல்லையா, 3 கொஞ்சம் கொஞ்சமா வாயில போச்சு. மேல இந்த லெஃப்ட்ல அது 3 கொஞ்சம் குறைங்க. சரி. எழுப்புறார். அப்படி எழுப்புறது மூலம் 10 பெண்கள் தான் இருக்காரா? கோபிமார்கள் 10 பேர்னா இல்ல, 5 லட்சம் குடி பெண்கள். அப்ப 5 லட்சம் குடி பெண்களை எழுப்பினது
10 பேர் எழுப்பினதுதான் வித்தியாசம் எக்கச்சக்கமா இருக்கே அப்படின்னா, இந்த 10 பேரை எழுப்பினது இல்ல, அது இல்ல, அது ஃபுல்லா இருக்கு வால்யூம். ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. மூணுத்தையுமே ஆஃப் பண்ணிடு. ஆ ஆ ஓ, சரி சரி. இன்னும் கொஞ்சம் அதிகமா, லைட்டா அதிகமா. சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். சரி. ஆ சரியா சரியா. இந்த 10 பெண்களை எழுப்பினது என்பது பஞ்சலட்சம் கோடி பெண்களை எழுப்பினதுக்கு உபலட்சணமாக அமைந்திருக்கிறது என்று காட்டப்படுகிறது. ஆகையாலே இந்த 10 பேர் தான் எழுப்பினான்னு எடுக்க வேண்டாம். பஞ்சலட்சம் கோடி பெண்களும் எழுந்து வந்தார்கள் இந்த 15வது பாசனம் பரியந்தமாக என்று கொள்ள வேண்டும். இதுல பார்க்கிற போது இது பாகவத திருப்பள்ளி எழுச்சி. பாகவத திருப்பள்ளி எழுச்சி. இவள் தகப்பனாரிலே ஒருத்தர் தொண்டரடி கொடியாழ்வார் பகவானுக்கு 10 பாசுரங்களாலே திருப்பள்ளி எழுச்சி பண்ணினார். ஆனால் இவளோ பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணுகிறாள் இந்த 10 பாசுரங்களாலே. இது ஒரு அர்த்தம். அப்போ இந்த 10 பாசுரங்களாலே வேறொரு பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறார்கள் என்று கொள்ளலாம். மற்றொரு விதமாகவும் கொள்ளலாம். ஒரே வியக்தியினுடைய 10 நிலைகள், முதிர்ந்து வளரக்கூடிய நிலைகள். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஸ்டேஜஸ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவா. இந்த பகவத் படையத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் பிள்ளாய் என்று புதியவர்களாக இருந்து நானேதான் ஆயிடுகா என்கிற பர்யந்தமாக பெரும்படியான வளர்ச்சி எப்படி அமைந்திருக்கும், வளர்ச்சி எப்படி அமைந்திருக்கும்ன்றத காட்டும்படியான வழியா முதல்ல 6வது பாசுரத்துல எழுப்பப்படும் வெண்பிள்ளையை சொல்லுகிற போது பிள்ளாய் பிள்ளாய் என்று காட்டுகிறார்கள். அப்ப பிள்ளாய்னு என்ன அர்த்தம்? பகவத் பழையத்திலே புதியவளாக இருக்கக்கூடியவளே, பகவான் பழையத்திலே புதியவள். பகவத் பழையத்திலே புதியவள்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் பாகவதர்கள் பரியந்தமாக போகாதவள். அப்ப பகவானிடத்துல இன்னைக்குத்தான் ஆசிரியம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்களுடைய பிரபாவம் தெரியாம இருப்பார். அப்போ இன்னைக்கு முதல்ல பகவத் பழையத்துல புதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதற்கு பிற்பாடு நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் என்று காட்டப்படுகிறது. ஆச்சாரிய ஆசிரியனம் பெற்று நாயக பெண் பிள்ளையாக தேசமுடையவளாக இருக்கிறாள். இப்படி புதியவளா இருக்கக்கூடியவள் இந்த பகவான சேரவம் என்று பார்க்கிறாள். ஒரு ஆச்சாரியனுடைய தொடர்பு கிடைக்கிறது. அதனால ஆச்சாரியன் மூலமாக தான் அந்த எம்பெருமானிடத்திலே அடிமை, எம்பெருமானுக்கு அடிமை என்பதை உணர்கிறாள். தேசமுடையாய் தேசமுடையாய் என்று காட்டப்படுகிறது. அப்ப ஆத்மாவின் தன்மை சேஷத்துவம் என்று உணர்கிறாள். அப்படி சேஷத்துவம் உணர்ந்தவள் எப்படி இருக்கிறாள்? சேஷத்துவத்தால் சேஷத்துவ ஞானத்தால் வந்த இந்த அதிகாரிக்கு பகவத் பிரேமம் மிஞ்சி இருக்கும். பகவானிடத்திலே பிரேமம் மிஞ்சி இருக்கும். அதனால தான் அந்த அதிகாரியானவள் கோடு கலமுடைய பாவாய், கோது கலமுடைய பாவாய் என்று காட்டப்படுகிறாள். பகவானிடத்திலேயே குதூகலமே வடிவெடுத்தவள், குதூகலமே வடிவெடுத்தவள் என்று காட்டப்படுகிறாள். பகவானிடத்துல குதூகலம் வடிவெடுத்தவள் எப்படி இவனை அடைவது என்று யோசிக்கிறாள். எப்படி அடைய முடியும் என்னால் நாம் நம் முயற்சியாலே அடைய முடியாது. அப்ப எதனால் அடைய முடியும்? விடுகை. நாம் அவனுடைய சொத்து என்று உணர்கையால் தான் அவன் நம்மை அடைய வேண்டுமே தவிர நம்ம அவனை அடைய முடியாது என்று சொத்து என்கிற பாரதந்திரிய நட்டையை உணர்ந்தவள் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ என்று இதெல்லாம் பார்க்கிற போது தன் முயற்சிக்கு தான் ஒன்றும் செய்யாமல் ஊமையாக செவிட போலவும் அனந்தல் அதாவது சோம்பி கிடக்கிறவளாக இருக்கிறாள். ஏன்னா தான் முயற்சி பண்ணணுமாட்டா வாயத்திறக்கணும், காது கேட்கும்படியாக பண்ணலாம், தான் அனைத்து விதமான சுறுசுறுப்பான விடைகளும் பண்ணலாம். ஆனா இங்க முயற்சி பண்றது தானே இல்லையே, பகவான் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு உணர்ந்து நாம் சொத்து என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய பெண்பிள்ளை. அடுத்தது தான் சொத்து, தான் தன்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்யக்கூடாது
அப்போ ஸ்வயத்ன நிவர்த்தி வேணும், ஸ்வயத்ன நிவர்த்தி வேணும் என்று காட்டப்படுகிறது. தன்னுடைய முயற்சியின் கைவாங்குகை போடும். முயற்சியிலிருந்து கை வாங்கிட்டா போருமா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்ன தர்ம பரித்தியாகத்திலே நின்னால் போருமாண்டா? போராது. என்ன பண்ணணும்? மாமேகம் சரணம் ரஜான்னு சொல்றானே, அந்த எம்பெருமானையே உபாயமாக ஸ்வீகாரம் பண்ண வேண்டும். அப்ப கீழே இருக்கிறவன் பிள்ளை தூமணி மாடத்துல காட்டப்பட்டவள், அவள் தர்ம பரித்தியாகம் பண்ணினவள். அடுத்தது தர்ம பரித்தியாக பூர்வகமாக சித்தோபாய ஸ்வீகாரம் பண்ண வேண்டும். அதத்தான் நோத்து சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய். நோற்று, நோற்றுன்னு என்ன அர்த்தம்? நோன்பை நோற்று விட்டவளாக ஆகிறாள். ஏஷாம் ராஜன் சர்வயஜ்ஞாஹ சமாப்தாஹ என்று காட்டப்படுகிறது. சரி சுவாமி, இவோ எல்லாத்தையும் முடிச்சுட்டா, நோற்று முடித்து விட்டாள் என்று கொள்ளுவோம். அப்படின்னால் இவள் அவனை சித்தோபாய ஸ்வீகாரம் பண்ணினாலே, அதுக்கப்புறம் இவன் ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லையா? அவனையே உபாயமாக கை கொண்ட போது தன்னுடைய தர்மங்களை விட்டு விடலாமா? எல்லா தர்மத்தையும் விடு, என்ன சரணமாக 10 கண்ணன் சொன்னான். அப்போ நாளையிலிருந்து அனைத்து தர்மங்களையும் விட்டு விட முடியுமான்னா இல்ல. அந்த தர்மத்தை சாஸ்திரத்துல சொல்லப்பட்டத கைங்கரிய ரூபமாக ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும் என்பதைத்தான் கத்தும் கனவை கணங்கள் பல கறந்து என்று சொல்லப்பட்டது. சரி, கைங்கரிய ரூபமாக ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்க வேணும் என்று சொன்னால் அப்ப பகவானுக்கு நேரம் பண்ற கைங்கரியம் இருக்கொள்ளும். இது நம்ம பண்ற தர்மம் வேறு, சன்னதியில பகவானுக்கு பண்ற கைங்கரியம். அப்ப இதுவா அதுவான்னு வச்சே பொதுவானது நழுவும். ஜாதி ஆசிரம தீட்சைகளிலே வேதித்திருக்கும் தர்மம் போலே அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் என்கிறார் போல, இந்த அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவுன்னு காட்டப்பட்டதுனால நற்செல்வன், நற்செல்வன் என்று சொல்லப்பட்டவன் கைங்கரிய நட்டன் என்று காட்டப்படுகிறது. அப்போ தர்மத்தை கைங்கரியமா பண்ணோம். பகவத் கைங்கரியத்துக்கும் தர்மத்துக்கும் போட்டி வருகிற போது பகவத் கைங்கரியத்தை கொள்ள வேணும் என்று காட்டப்பட்டது. இப்படி இருக்கிறவர்களுடைய ஞானம் எப்படி அமைந்திருக்கும்னா மேற்பட்ட ஞானமாக அமைந்திருக்கா. எதுனா உலகியல் வளையமா வேதாந்த வளையத்தை விடுத்து எப்படி இருக்கிறதுனா சாம்பிரதாயிகமான ஞானமாக அமைந்திருக்கும். அர்த்த பஞ்சக ஞானம் அமைந்திருக்கும். தத்துவத்திரய ஞானம் அமைந்திருக்கா. ரகசியத்திரய ஞானம் அமைந்திருக்கா. இப்படி ஞானத்தின் பெருமை கேட்கிறது, ஞானத்தின் பெருமை காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி போதறி கண்ணினாய் என்ன இது தெரிந்தவன் பிள்ளை ஞானம் வரப்பெற்றவளாக இருப்பள். அதற்கு பிற்பாடு நாவுடையாய். இந்த ஞானம் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னால் பேச்சிலே வெளிப்படுகிறது, பேச்சிலே வெளிப்படும். இப்படி ஞானம் நிரம்ப பெற்றவர்கள் நன்கு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் பேச்சத்தான் நாவுடையாய், நாவுடையாய் என்று சொல்லப்படுகிறாள். அப்படி நன்கு பேசக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், நன்னா பேசினாலும் கூட அவர்கள் உத்ததும் உன் அடியார் கடிமை நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் மத்தோர் தெய்வம் உளதென்றிருப்பாரோளேன் என்ன திருமங்கையாழ்வார் காட்டினபடியே திருமந்திரார்த்தம் முழுமையாக கைவரப் பெற்றவர்கள் நானேதான் ஆயிடுதா, நானேதான் ஆயிடுதான்னு சொல்லுவார். அப்ப பிள்ளாயின்னு புதியவளாக இருக்கக்கூடிய ஒரு வியக்தி தான் நானேதான் ஆயிடுதான்ற பரியந்தமாக தொடர்ந்து வளரும்படியான வளர்ச்சி இருக்கே, அது ஒரு வியக்தியில காட்டப்பட்டது. ஒரே ஆளிடத்துல பக்தியின் முதிர்ந்த நிலை எப்படி அமைந்திருக்கிறது என்பது காட்டப்பட்டது அப்படின்னு கொள்ளலாம். இப்படி இவர்கள் நன்கு பேசக்கூடிய பெண்பிள்ளையை அழைத்துக் கொண்டு அடுத்தது வர பெண்கள் எல்லோருடைய திறனையும் காண வேண்டி இருப்பாள் ஒருத்தியை எழுப்புகிறாள். எவ்வளவு பாகவதர்களை பார்க்கணும், சமிருத்தியான பாகவதர்களை பார்க்கணும் அப்படின்னு நினைத்து அந்த திறனை பார்க்க வேணும் அப்படின்னு வர. அடுத்தது கீழ் 10 பாட்டாலும் சொன்ன உத்தி பிரயுக்தியை முக்த கண்டமாக்க சொல்லுகிறது இப்பாட்டில் இருவரும் பேசுகை. அதாவது கீழே 9 பாசுரம் தோல்வியோ, இந்த 9 பாசுரத்திலையா வெளியில இருக்கிறவாத்தான் பேசுவா, உள்ள இருக்கிறவோ பதிலே பேச மாட்டான். ஆனா உள்ள இருக்கிறவோ ஏதோ பேசுகிறார் போல அனுமானித்து வியாக்கியானம் பண்ணிருப்பான்.
இது வெளியில இருக்கிறவா பேச்ச வச்சுட்டு உள்ள இருக்கிறவா இப்படி பேசியிருப்பா அப்படின்றத அனுமானித்து வியாக்கியானம் பண்ணிருப்பா. அது போல இல்லாமல் இப்பாசனத்திலே உள்ள இருக்கிறவளும் பேசுறா, வெளியில இருக்கிறவளும் பேசுறா, உள்ள இருக்கிறவளும் பேசுறா, வெளியில இருக்கிறவளும் பேசுறா. இதுதான் உபயர் பரிமாத்தம். இருவரும் பேசுகிறார்கள், இருவரும் பேசுகிறார்கள் என்று காட்டப்படுகிறது. இப்போ கீழ்ப்பாட்டில் அதாவது திருப்பாவையாகிறது இப்பாட்டிலே. திருப்பாவைன்றது எது? திருப்பாவைன்றது எல்லை இளங்களிலே என்னும்படியான பாசுரம். எல்லை இளங்களிலே என்னும்படியான பாசுரம். ஆழ்வார் தான் திருவாய்மொழி எவ்வளவு பெருசா பண்ணினாலும் 15 நெடுமார்க்கடிமையும் இருக்கிற பெருமை வேறொன்னுக்கு இல்லை. அதுதான் திருவாய்மொழியின் தாத்பரியம் என்று அறிந்து கொண்டார் யாருனால் மதுரகவி ஆழ்வார். அதனால் அவர் 10 பாசுரங்கள் பண்ணினார். அதனால வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலான் என்கிறபடியே அது திருப்பல்லாண்டு. அதே போல வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல், மத்திமமாம் பதம் போல் திருமந்திரத்தினுடைய மத்திமமாம் பதம் நமசப்தம். அந்த நமசப்தத்தை போல இருக்கக்கூடியது எதுன்னா இந்த மதுரகவி சொற்படி, மதுரகவி சொற்படி. அதனாலதான் மணவாள மாமனிகள் மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு காட்டுகிறார். அப்போ திருமந்திரத்துக்கு பிரணவத்தை போல இருக்கக்கூடியது, தொடக்கத்திலே சேவிக்கப்படக்கூடியது அது திருப்பல்லாண்டு. அதே திருமந்திரத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய நமசப்தார்த்தம் போன்றது. ஏன் நமசப்தார்த்தம் போன்றது? கேள்வி. ஏன் இத நமசுல கொண்டு வைக்கிறார்? நமசு எதை காட்டுறது? திருமந்திரத்துல நமசப்தம் எதை காட்டுகிறது அப்படின்னால் உபாயத்தை காட்டி தருவது. வழி என்ன, பகவானை அடையும்படியான வழி என்ன என்பதை காட்டி தருவது திருமந்திரத்துல நமஹா என்கிற பதம். அப்ப அவனை அடையும்படியான வழிகள் பல இருந்தாலும் மேலான வழி எது? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சிவஜனபோதத்துல காட்டி தருகிறபடியாலே அப்போ மேலான உபாயத்தை காட்டுவது அந்திமோபாயத்தை காட்டுவதாகையாலே அப்போ உபாயத்தை காட்டக்கூடிய நமசுலத்தான் இது இருக்கணும். அதனால இந்த ஆச்சாரியாபிமானத்தையா பாகவத சேஷத்துவத்தையா காட்டியருடைய மதுரகவி சொல் இருக்கே அது நமசப்தத்தை போலே அப்படின்னு காட்டினான். உத்ததும் உன் அடியார் கடிமை நின் திருவட்டெழுத்தும் கத்துனான்னா 8 எழுத்து மந்திரத்தை கத்ததனாலே உனக்கடிமை இல்ல, உன் அடியவர் கடிமை. எப்படி? அப்ப பாகவத சேஷத்துவன்றது திருமந்திரத்துல எங்க இருக்கு தான் கேள்வி. திருமந்திரத்துல பகவானுக்கு அடிமைன்னு இருக்கு, பகவானுடைய உடமைன்னு இருக்கு, பகவானுக்கு கைங்கரியம் பண்றவன் இருக்கு, பகவானை தவிர்த்த வேறு யாருக்கும் இவன் அடிமை ஆக தகுதி அல்லாதவன் இருக்கு, பகவானை தவிர்த்த வேறு யாரையும் வழியாக கொள்ள தகுதி அல்லாதவன் இருக்கு, பகவானை தவிர்த்த வேறு யாருக்கும் தொண்டு செய்ய பெறாதவன் என்பது இருக்கிறது. ஆனா இங்க எங்க பாகவதாளை பத்தி இருக்கு? இங்க எங்க அடியவர்களை பத்தி இருக்கு? அப்ப அடியவர்களுக்கு அடிமை. திருமந்திரத்தினுடைய பலன் என்னன்னா 8 எழுத்து மந்திரத்தின் பலன் பாகவதர்களுக்கு தொண்டு செய்கின்றது எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா நமசிலே இருக்கிறது. நம்ம விரிவா கட்டுறோம். பிரணவத்துல சொல்லலாம், ஆனா பிரணவத்துல சொல்றதை விட அந்நியசேஷத்துவம் கழியறதை விட கந்தல் கழிந்த விடம் நமசு, கந்தல் கழித்த விடம் நமசு. நமசுன்றது கந்தல் கழிந்த விடம். பிரணவத்துல உகாரத்துல சொல்றதுன்னு சொல்லலாம், அகாரத்துல சொல்றது இன்னும் சொல்லலாம். இதெல்லாத்தையும் விட ஒசந்தது எங்கன்னா நமசுலத்தான் சொல்லணும். ஏன் நமசப்தார்த்தத்துல சொல்லணும்? நமசுலத்தான் ஆத்மாவினுடைய தன்மை இன்னதுன்னு சொல்றச்சே ஆத்மாவுக்கு விரோதிகளாக இருக்கிற அந்த ஸ்வரூப விரோதி, உபாய விரோதி, பிராப்திய விரோதி என்கிற 3 விரோதிகள் கழிவது நமசுல. அலைய சுத்தும் என்னமோ சொல்றாரு. ஸ்வரூபம்னா ஆத்மாவின் தன்மை,
இந்த ஆத்மாவின் தன்மைக்கு விரோதி என்ன? நான் அவனுக்கு அடிமை அல்ல, நான் வேறொருவருக்கு அடிமை என்று நினைப்பது இல்லையா? அது ஆத்மாவின் தன்மைக்கு எதிர்த்தட்டான எதிராக இருக்கக்கூடிய தன்மை. அப்ப ஆத்மாவின் தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய தன்மைய இந்த நமசு எப்படி கழிக்கிறதுனா, நமசு இரண்டு வகைப்படும். ஒண்ணு அகண்ட நமசுன்னு பேரு, மற்றொன்னுக்கு சகண்ட நமசுன்னு பேரு. அகண்ட நமசுன்னா மகா பிரிக்க முடியாது, நமஹா அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம் என்பதை போல, என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீயே என்னை காக்க வேண்டும், நமஹா. ந மகா, மகானா என்னுடையது, ந மகானா என்னுடையது அல்ல. அப்போ இந்த நமசு காக்காட்சி நியாயம் என்கிறார் போலே. காக்காட்சி நியாயம்னா காக்கா இந்த பக்கம் பார்க்கும், இங்கேயும் பார்க்கும், இந்த பக்கம் பார்க்கும். இந்த கண் அப்படித்தான் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நியாயத்துல பார்க்கிற போது நடுவுல இருக்கிற நமசு, சகண்ட நமசு, பிரிக்கப்படுகிற நமசு இருக்கு இல்லையா, அது பிரணவத்து பின்னாலேயும் வரும், நமசும் பின்னாலையும் திருப்பி ஆவிர் பவிக்கும், சேர்ந்து இருக்கிற நமசம் பின்னாலேயா, அப்புறம் நாராயணாய பின்னாலேயும் ஆவிர் பவிக்கும். அப்ப ஓம் நமஹா, நமோ நமஹா, நாராயணாய நமஹா, ஓம் நமஹா, பிரணவம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரணவத்தங்கும் பின்னால மகான்னு சேர்த்துட்டோனேயானால் நான் அவனுக்கு அடிமை இல்ல, அவனை தவிர்த்த வேறு யாருக்கும் அடிமைப்பட தகுதி அல்லாதவன். அனன்ய அர்ஹ சேஷத்துவம், சேஷத்துவம் அர்ஹ சேஷத்துவம், அந்நிய அருக சேஷத்துவம், அனன்ய அருக சேஷத்துவம். சேஷத்துவம் தான் அடிமை, அடிமையால் இருக்கும் தன்மை. அந்நிய அருக சேஷத்துவம்னா மற்றவர்களுக்கு அடிமையாய் இருக்கும் தன்மை. அனன்ய அருக சேஷத்துவம்னா மற்றவர்களுக்கு அடிமையாய் இருக்க முடியாதது ஒரு தன்மை. அதுதான் ஓம் நமஹா அப்படின்றதனுடைய அர்த்தம். அப்ப அங்க கழிஞ்சு போச்சா, மற்றவா யாருக்கும் நமக்கு அடிமையா இருக்கிற தன்மை சுபாவம் கிடையாது. நமோ நமஹா அப்படின்னு சொன்னால் நமஹா சேர்ந்திருக்கிற நமசுக்கு அவனே வழி. அப்ப அவனை தவிர்ந்த வேறொன்று வழியாக அமைவதற்கு நமக்கு தகுதி இல்லை. நமக்கு வேறொன்றை வழியாக கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். பகவானை தவிர்ந்த வேறொன்றை வழியாக கொள்ளுவதற்கு தகுதியற்றவன் இந்த ஜீவாத்மா. பகவான் வழியா கொள்றானான்றது அப்புறம், ஆனா அவனை தவிர வேறு யாரையும் வழியா கொள்றாததுக்கு வேறு ஒரு வழியையும் கர்ம ஞான பக்திகளை வழியாக கொள்ளாத இருக்க வேண்டிய இந்த ஜீவாத்மா பிரபன்னன். ஜீவாத்மான்றத விட பிரபன்னன். அப்ப பிரபன்னனானவன் அவனுக்கு விரோதி கழியிறது. நான் இதான் உபாய விரோதி, உபாயம் தான் வழி, வேறொரு வழி இவனுக்கு கிடையாது என்பதை உணர்ந்திருக்கை. நமஹா நமஹா, நமஹா நமஹா என்று கிடையாது. அப்ப முயற்சியும் எந்த கிடையாது. அப்ப தன் முயற்சியிலிருந்து கைவாங்குதல் என்கிற தன்மையை கொண்டவன். இது பேர் உபாய விரோதி பேரு. பிராப்ய விரோதி அப்படின்னு சொன்னால் நாராயணாய நமஹா, நாராயணனை தவிர்த்த வேறு யாருக்கும் தொண்டு செய்யாதவன், வேறு யாராலும் அனுபவிக்க பெறாதவன் என்று காட்டப்படுகிறபடியாலே அவன் ஒருவனுக்கே தொண்டு செய்யப்படுபவன், அவனை தவிர்த்த வேறு யாருக்கும் ஆட்படாதவன் என்கிற தன்மை. அப்ப இந்த மூணு தன்மை தான் சகண்ட நமசுல ந மகா அப்படின்ற இடத்துல காட்டப்பட்டிருக்கிற மேலான அர்த்தம். இப்போ இந்த மூணு விரோதிய ஆத்மாவுக்கு இந்த பிரபந்தனுக்கு கழிஞ்சுடுத்துன்னா இந்த பிரபந்தன் சுத்தனா இருப்பான் இல்லையா? இந்த மூணு விரோதியும் கழிஞ்சுடுத்துன்னா சுத்தனா இருப்பான். அப்பத்தான் இந்த பிரபந்தனுக்கு பாகவத சேஷத்துவம் சித்திக்கும். எப்ப சித்திக்கும்? பகவானிடத்தில் இருக்கக்கூடிய சேஷத்துவத்துக்கு ஒரு விரோதியாகவும், இல்லைன்னா பகவத் உபாயத்துவத்துக்கு ஒரு விரோதியை கூட வச்சிருந்தாலோ, இல்ல பகவத் பிராபியத்துவத்துக்கு ஒரு விரோதியை கூட வச்சிருந்தாலோ, இவன் பகவானிடத்திலேயே ஏதோ ஒரு கான்டெக்ட்ல விரோதி இருக்கோ இல்லையா, நடுவுல தடுக்கிறது இருக்கோ இல்லையோ. எது ஒண்ணு, நான் அவனுக்கு அடிமை அல்லன்னு சொன்னா முதலுக்கே மோசம்.
நான் அவனுக்கு அடிமை, நான் வேறொன்றை வழியாக கொள்ளுவேன்னு சொன்னா அங்க அவன் நான் உன்னை காக்க வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அங்க தடை போடுறோம். நான் உனக்கு அடிமை, நீதான் எனக்கு வழி, ஆனா பலன் வேற ஏதாவது கூட. எப்படி திரௌபதி புடவை கட்டா மாதிரி, காக்கன் முஷர கட்டா மாதிரி, காளியன் பிராணனை கட்டா மாதிரி ஏதாவது ஒன்று கூட அப்படின்னு சொன்னால் அதுவும் அவன் பலன் அல்ல, வேறொரு பலன். அங்கேயும் தடை. அப்போ ஒண்ணு ஸ்வரூபத்துல தடை, இல்ல உபாயத்துவத்துல தடை, இல்ல பிராபியத்துவத்துல தடை. இந்த 3 தடைகளும் அறிந்தால் மட்டும்தான் பகவானை விட மேம்பட்டவர்களான, பகவானுக்கு திருவடி நிலைகளான, பகவானுக்கு ஆத்மாக்களாக அவனே சொல்லிக்கிற அந்த பாகவதர்களுக்கு நாம் அடிமை என்கிற எண்ணம் நமக்கு மனசுல தோத்தும். பகவத் சேஷத்துவத்துக்கும் பகவத் பாரதந்திரியத்துக்கும் பகவத் போக்கியத்துவத்துக்குமே நமக்கு தடை இருக்கிற போது எப்படி பாகவதர்கிட்ட ஒத்தனால போக முடியும்? அப்போ சகண்ட நமசுல இந்த விரோதி முழுமையா கழிந்தால் மட்டும்தான் பாகவத சேஷத்துவம் என்பது அங்கு சேரும். அதனாலதான் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமா பதம் போல் அப்படின்னு மாமனிகள் காட்டுறாரு. இந்த பாகவத சேஷத்துவம் தான் திருப்பாவையின் தாத்பரியம். இதுதான் திருப்பாவை அப்படின்னு காட்டுறாரு வியாக்கியாதா. இதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டு இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னுரை. இதுக்கு பின்னால இருக்கிற பாட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் இதுக்கு முடிவுரை. ஏன்னா தாத்பரியமே உத்தரும் உன் அடியாருக்கு அடிமை என்பதுதான் தாத்பரியம். பயிலச்சுடர்களை நடுமார்க்கடிமையிலே அதான் காட்டுறார். அதைத்தான் மதுர கவி சொற்படின்னு காட்டப்படுகிறது. அதனால பாகவத சேஷத்துவம் காட்டப்படுகிற இப்பாட்டு ரொம்ப உசந்த பாட்டு, உசந்த பாட்டுன்னு காட்டப்பட்டது. திருமாலையில மேம்பொருள் போக விட்டுன்ற பாசுரத்துக்கு முன்னால இருக்கிற 37 பாசுரங்களும் முன்னுரை, 39வது பாசுரம் தொடங்கி கடைசி பாசுரம் பரியந்தமாக முடிவுரை. அதுபோல இப்பாசுரம் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு என்கிறார் போலே நடுவிலே இருக்கக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. அதாவது பகவத் விஷயத்திலே இருக்கும்படியான ஆதரத்தை எல்லாம் விரும்பும்படியெல்லாம் சித்தன் சிறுகாலையிலே சொல்லுகிறார்கள். பாகவத விஷயத்தில் இருக்கும்படியெல்லாம் இந்த பாட்டிலே சொல்லுகிறார்கள். எல்லே இளங்கிளியே, பாசுரத்துக்கு இங்க ஒரு நாள் போதுமான்னு தெரியல. எல்லே இளங்கிளியே, எல்லேன்னு என்ன அர்த்தம்? எலே அப்படின்றா பாருங்க, அதான் எல்லே. இளங்கிளியே, இளங்கிளினா அழகாக சிறு கிளியை போலே இருக்கக்கூடியவளே, இவர்கள் பாசுரத்தை தன் மிடற்றிலே இட்டு நுடங்கி பாடுகிறபடியை கேட்டு துவனி வழியே சென்று பேச்சில் இனிமையாலே எல்லே இளங்கிளியே. இந்த பெண் பிள்ளைகளுடைய பேச்சு அவ்வளவு இனிமையா இருக்குமா? இளங்கிளியே. அதாவது இங்க கிளினா யாரு, இளங்கிளினா யாருன்னு பார்க்கணும். கிளின்னு சொன்னால் காட்டப்படுகிறது நாரணம் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். கம்பரை பத்தி சொல்றது, ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். யார் கூற? நாரணம் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற. நாரத முனிவன் ராமாயணத்தை சொன்னார் வால்மீகிக்கு. அந்த வால்மீகி அத கவியாக பண்ணினார் ஸ்ரீராமாயணமா சம்ஸ்கிருதத்துல. அதத்தான் காரண கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே. இந்த பாட்டை, இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ராமாயணத்தை தமிழ்ல பண்ணினார் கம்பர். அப்போ கிளியினுடைய தன்மை என்ன? சொன்னதை திருப்பி சொல்றது. நாரதர் சொன்னதை வால்மீகி திருப்பி சொன்னார், அவர் கிளி. இளங்கிளியின் தன்மை என்ன? கிளி சொன்னதை திருப்பி சொன்னா அது இளங்கிளி. கம்பர் இளங்கிளி. ஓ கம்பர்
அதனாலதான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்துக்கு முதல் நூலாக கொண்டது வால்மீகி ராமாயணத்தை. எந்த இடத்துலையும் வால்மீகி ராமாயணத்துக்கு விரோதமா காட்ட மாட்டார். அதற்கு ஏற்றார் போல அதிலிருந்து இன்னும் மெருகுபடுத்தித்தான் தன்னுடைய ராமாயணத்தை காட்டுவார். அப்படி இருக்கக்கூடிய கம்பர். அப்ப அவர் கம்பர் இளங்கிளி, இவர் கிளி. அதே போல வேதம் தமிழ் செய்த மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன். எப்படி நாரதர் ராமாயணத்தை யாரிடத்திலே சொன்னார்? ராமாயணத்தை கொண்டு இந்த வால்மீகி இடத்துல சொன்னாரோ அதுபோல வேதம் சொன்னதையே திருப்பி சொன்னது யாரு? ஆழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று காட்டப்படுகிறார். அப்போ வேதம் சொன்னதை ஆழ்வார் திருப்பி சொன்னார். அப்போ வேதம் சொன்ன ஆழ்வார் கிளி, ஆழ்வார் சொன்னத திருப்பி சொன்னவர் யார்? திருப்பி சொன்னவர் யார்னா திருமங்கை ஆழ்வார். வேத சதுர்டய அம்போபாயங்கள் 14 போலே இந்நூலுக்கு இருந்தமிழ் நூற்புலவர் பனுவலாரும் மற்ற எண்மர் நன்மாலையும் நன்மாலைகளும். வேதத்துக்கு 4 வேதங்கள், அதுக்கு 6 அங்கங்கள், அதற்கு பிறகு 8 உபாங்கங்கள். இவையெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த அருளி செயலுக்கா. ஆழ்வாருடைய 4 பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற 4 பிரபந்தங்கள், 4 வேதங்கள், அதுக்கு 6 அங்கம் கூற அவதரித்தவர் யார்னால் திருமங்கை ஆழ்வார். மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்தோன் ஆரங்கம் கூற அவதரித்தான். அப்போ திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த 6 பிரபந்தங்கள், பெரிய திருமொழி, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திருநடுந்தாண்டகம் என்கிற 6 கிரந்தங்கள் ஆழ்வார் காட்டின 4க்கு அங்கமாக இருக்கிறது. இப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு புலவர் அப்படின்னா 3 புலவர். யார் அந்த 3 புலவர்? ஒருத்தர் திருப்பாவை புலவர், மற்றொருத்தர் திருநடுந்தாண்டக புலவர், மற்றொருத்தர் திருவாய்மொழி புலவர். திருவாய்மொழி புலவர் யாரு? நம்மாழ்வார் சுவாமி. திருப்பாவை புலவர் யாரு? ஆண்டாள் சுவாமி. திருநடுந்தாண்டக புலவர் யாரு? திருமங்கை ஆழ்வார் சுவாமி. ஆனா தப்பு. திருவாய்மொழி புலவர்னு சொன்னால் அது திருமங்கை ஆழ்வார். திருப்பாவை புலவர்னா எம்பெருமானாராக ராமானுசன். திருநடுந்தாண்டக புலவர்னா பராசர பட்டர். இப்ப திருவாய்மொழி புலவர்னு ஏன் இவருக்கு திருநாமம்? மற்ற 2 அப்புறமா தான் சொல்ல போறேன். இவருக்கே திருவாய்மொழி புலவர்னு திருநாமம் அப்படின்னால், ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியை பத்தி சொல்லுகிற போது என் நெஞ்சத்துள் இருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து, இருந்தமிழ் நூல் இவை மொழிந்துன்னு காட்டுகிறார். அப்போ தன்னுடைய திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல் அப்படின்னு ஆழ்வார் பேர் எடுக்கிறார். அதே பேரை தான் இருந்தமிழ் நூல் புலவன்னு சொல்லிக் கொள்ளுகிறார் திருமங்கை ஆழ்வார். செங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கவள் உன்னுடைய எங்கள் ஈசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன், இருந்தமிழ் நூற்புலவன் காட்டுகிறார். அப்போ இருந்தமிழ் நூற்புலவர்னா திருவாய்மொழி புலவர் என்ன பேர். அதனால இவருக்கு திருவாய்மொழி மேல இருக்கக்கூடிய அவ்வளவு ஆதாரம். நம்ம எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோமே. வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாளாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த கோஷ்டியானது யாராலே முதலிலே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்ப்போமேயானால் அற்புதமான திருமங்கையாழ்வாரால்தான் இந்த அத்தியன உற்சவத்துல 40 என்னும்படியான திருவாய்மொழி திருநாள் உருவாக்கப்பட்டது. எங்கேருந்துன்னா இந்த திருக்குறுகூரிலிருந்து ஆழ்வாரை எழுத்தொழ பண்ணி கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தால் அது அன்னைக்கு இவருக்கு வைகுண்ட ஏகாதசியா இருந்தது. அன்று தொடங்கி 10 நாட்கள் திருவாய்மொழி திருநாள் என்று பண்ணி வைத்தவர் திருமங்கை ஆழ்வார் தான். அவர் காலத்துல தொடங்கிட்டு அப்போ ஆழ்வார் எங்கேருந்து திருக்குறுகூர்ல இருந்து 10-15 நாள் வருவார். அங்கே வந்து எழி அதற்கு பிற்பாடு இங்க எல்லாம் முடிந்து
மூலவும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்த பிற்பாடுதான் மாசி உற்சவமே நடக்கும். இப்படி எழுந்துள்ள இருக்கக்கூடிய நிலை, இப்படி காட்டியிருக்கிற நிலை, இவர் அதனால்தான் இவருக்கு இருந்தமிழ் புலவர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இப்போ இப்படி இருக்கிறச்சே ஆழ்வார் சொன்னதைத்தான் திருமங்கை ஆழ்வார் காட்டியிருக்காரா? ஆழ்வார் சொன்னதான் திருமங்கை ஆழ்வார் காட்டியிருக்காரா அப்படின்னா, ரெண்டு பேரும் எங்க ஆழ்வார் சுருக்கி சொல்லுவரோ அங்க திருமங்கை ஆழ்வார் விளக்கி சொல்லுவர். எங்க ஆழ்வார் விளக்கி சொல்லுவரோ திருமங்கை ஆழ்வார் சுருக்கி சொல்லுவார். ஆழ்வார் 4 பதிகத்துல தூது, திருமங்கை ஆழ்வாருக்கு 4 பாசனம் தூது. ஆழ்வார் 4-5 இடத்துல தான் சரணாகதி, திருமங்கை ஆழ்வார் பல இடங்கள்ல சரணாகதி. ஆழ்வார் தான் தொடங்குகிற போது பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமைன்னு தொடங்குகிறார். அப்போ இதனால தன்னுடைய ஆத்மாவின் தன்மைக்கு விரோதியாக இருக்கிறது பொய் நின்ற ஞானம், பொல்லாத ஒழுக்கம், உடம்பு அழுக்குடம்பு அவனை சேர விடாமல் தடுக்கிறது என்ன தோஷங்களை முதலடியிலே பேசினார் ஆழ்வார். அந்த ஆழ்வார போலவே திருமங்கை ஆழ்வார் தானும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால்னு தன்னுடைய தோஷங்களை பேசுகிறார். அப்ப ஆழ்வார் கிளி, இவர் இளங்கிளி. அடுத்தது 2 பேருக்குமே பகவானிடத்துல பிராவண்ய பிராச்சூரியம், எம்பெருமானிடத்திலே பிராவண்யம் கரைபுடும் புரண்டிருந்தது. பிரியில் தெரியாமை என்கிற இது அவனை பிரிந்தால் தரிக்க முடியாத தளர்ந்து போகும்படியான நிலை இருவருக்கும் இருந்தது. 2 பேருக்கு அர்ச்சாவதாரத்தில் உந்தம் இருந்தது. நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணம் ஆழ்வார் காட்டுறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றி இவத்துள் எய்தும் அவர் கிண்ணிலத்து அர்ச்சாவதாரம் எளிதென்று காட்டுகிறபடியானே ஆழ்வார் அர்ச்சாவதார சௌலபியத்தை பேசினார். ஆழ்வார் அர்ச்சாவதார சௌலபியத்தை பேசினார். அந்த அர்ச்சாவதார சௌலபியத்தை திருமங்கை ஆழ்வார் அனுபவித்தார். நீர் சொன்ன அர்ச்சாவதார சௌலபியத்தை நான் அனுபவிக்கிறேன். அப்ப ஆழ்வார் காட்டி கொடுத்த வழியில்தான் திருமங்கை ஆழ்வார் போயிருக்கார். எப்படினால் சீரார் திருவேங்கடமே, திருக்கோவலூரே, மதுளச்சி ஊரகமே, பேரகமே, பேரார் மருதிருந்தான் வெள்ளரையே, வெக்காவே, பேராரிடத்தால் நரையூர், திருப்புலியூர், ஆறாமும் சூழ்ந்த வரங்கம், கணமங்கை காரார் மணிநிற கண்ணனூர் மன்னகரம், சீரார் கணபுரம் சேர திருவழுத்தூர், பாலெல்லாம் அண்ணாங்கி நின்றளந்தான் நின்ற திருநரையூர் சொல்றா. இங்க இருக்கிறார் தாயார் சொல்றா. எங்கன்னா திருவாரியில ஆழ்வார் எப்படி இருக்கார், திருநகரியில தாயார் பார்க்கிறா. நின்று கைய நீட்டின்னு இருக்கான் அந்த பெண் பிள்ளை. கைய நீட்டின்னு என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா என் பொண்ணும்? நீனிலா முத்தத்தை நிந்திவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். இன்னைக்கும் இருக்கு. அங்க போனா நீனிலா முத்தம்னு கட்டின்னு அங்க காமிப்பா. அங்க நின்னுண்டு பரகால நாயகியானவள் கைய நீட்டி காட்டி திருக்கண்ணபுரத்தை பாருங்கள் என்ன உகந்தருடைய நிலங்களிலே இவளுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் அதை காட்டி கொடுத்தவர் ஆழ்வார். கலவையும் பிரிவும் மாறி மாறி வருகை 2 பேருக்கும் சேர்த்தியா பிரிவா மாறி மாறி வரும். சேர்ந்தா சந்தோஷம், பிரிந்தா வருத்தம் என்ன எப்படி இருப்பார்கள் அப்படின்னால் அவன் சேர்த்திய காண்பித்தான்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், பிரிந்து விட்டானேயானால் ஓடு அழகவன். ஆழ்வார் தீர்ப்பார யாமினி எங்கதம் நாடுதும் அன்னை எங்க போறீர்கள்? இந்த பெண்பிள்ளைக்கு தீர்ப்பார யாமினியிலே துக்கம் தீர்கை. இது ஆழ்வாருக்கு. தொழுதாடி தூமணி வண்ணாருக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வன்குருகூர் சடகோபன் என்று அவனை பிரிந்தால் இருக்கக்கூடிய நோய் அவனை சேர்ந்தால் தீரும். 2 பேருக்கும் அது உண்டு. அந்யாபதேச பேச்சு, தண்டிலையாலே பேசாமல் தாயாக பேச்சு, தோழியாக பேச்சு, தலைமகளாக பேச்சு.
சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதக்கம் ஆகிற பிரஜாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்று பேர். இல்ல இளங்கிலியாக்குது யாரு வேணாலும் எங்க கேட்டுள்ளலாம். அது நீ யூடியூப தட்டுனா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி விசேஷார்த்தம்ன்றத சொல்றதுதான் உபன்யாசம். அப்போ இந்த இடத்துல சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதட்டம் சம்பந்தத்தில் உணர்த்தியாகிற பிரஜாவஸ்தைக்கு தோழி என்று பேர். உபாயத்தில் துணிவு ஆகிற பிரஜாவஸ்தைக்கு தாயார் என்று பேர். பலன்களில் பதட்டம் என்கிற பிரஜாவஸ்தைக்கு மகள் என்று பேர். இப்படி மூணா பிரிச்சுக்கணும். நாயிகாபாவம் காட்டப்படுறது. என் நாயிகாபாவம் காட்டப்படுகிறது. இந்த நாயிகாபாவத்தினுடைய விஷயம் என்ன? ஆழ்வார் பெண்சாலை பேசினாலே ஆழ்வார்கள் எல்லாம் அதுக்கு விஷயம் என்ன அப்படின்னா, 3 நிலைகள்ல பெண் பேச்சு அமைந்திருக்கும் ஆழ்வார்களுக்கு. தலைமகள் என்கிற நிலை, தாயார் என்கிற நிலை, தோழி என்கிற நிலை. தோழியான நிலைக்கு என்ன பண்ணுவள்னா, தோழின்றவோ தலைமகளிடத்தில் தலைமகளுக்கும் தலைமகனுக்கும் ஏற்பட்டிருக்கிற சம்பந்தத்தை தாயாரிடத்திலே உணர்த்துவாள். அதத்தான் சம்பந்தத்தில் உணர்த்தி என்கிற பிரஜாவஸ்தைக்கு தோழி. பகவானுக்கும் என்னவாயிடும்னா, தாயார் இந்த பெண் பிள்ளைய வேலனை கூண்டு, ஏன் இப்படி இருக்கா என் பொண்ணும், மயங்கி கிடக்கிறாளே, எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்காளே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே, என் பொண்ணுக்கு என்னவோ நடந்தது, அவனையே நினைச்சிருந்தா இல்ல, பிந்து பிடிச்சா மாதிரி இருக்கா என் பொண்ணும். என்ன பண்றது? என் பொண்ணுக்கு மந்திரிக்கணும். என்ன மந்திரிக்கிறது? அவைட்டு நம்ம கட்டுவச்சு வந்துருவோம். நம்மாழ்வாருக்கும் 2 பேருக்கும் கட்டுவச்சு உண்டு. நம்மாழ்வாருக்கும் கட்டுவச்சு உண்டு, பராங்குஷ நாயகிக்கு கட்டுவச்சு உண்டு, பரகால நாயகிக்கு கட்டுவச்சு உண்டு. ஆனா பராங்குஷ நாயகிக்கு கட்டுவச்சு அவ ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இல்லாதவள், தேவதாந்திர பஜனம் பண்ற கட்டுவச்சு. ஆனால் திருமங்கையாழ்வாருக்கு பெற்ற கட்டுவச்சு இருக்கிறாளே, அவள் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் பொருந்தி இருக்கிற கட்டுவச்சு. என்னதான் இருந்தாலா, நம்மாழ்வார் வசந்தவரா இருந்தாலா, திருமங்கையாழ்வாருக்கு தான் அழகா நல்லதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நம்மாழ்வாருடைய தாயார் இருக்காளே என்ன பண்ணா ஆழ்வாரை பார்த்து, என்ன என் பொண்ணு இப்படி இருக்காளே, அதனால என்ன பண்றதுன்னா ஒரு கட்டுவச்சு வந்து சொல்லிட்டு போடுவோம். இந்த கையில நம்ம கூட பார்க்கலாம். இப்பெல்லாம் நீங்க கடற்கரைக்கு போனீர்களே, ஆனால் அவ ஒரு குச்சியை வச்சுட்டு உண்மையான கட்டுவச்சியான்னு தெரியாது அடி எனக்கு. நான் பார்த்தா கட்டுவச்சின்னு சொல்லுவான். என்ன பண்ணுவாள்னா, அவ இவளை பார்த்துட்டு, உன் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லை, நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, என்ன வேலனை கூப்பிட்டு வெறியாட்டம் ஆடு, பலி கொடு, தேவதைக்கு ஏதோ ஒரு தேவதைக்கு சொல்லி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடுவா. இந்தா நீ வச்சுக்கோ, 200 ரூபாய் வச்சுக்கோ, நீ ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோ, எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வா, என் பொண்ணு நாளைக்கு கூப்பிட்டு வந்து விடுறேன், நடுவுல உட்கார வைக்கிறேன் கோலம் போட்டு. இத நடக்கறச்சே இந்த தோழிக்கு இது தெரிஞ்சிடும். இந்த தோழி ஆண்கள் ஓடி வருவள். ஓடி வந்துட்டு, தீர்ப்பாரையாம் இனி எங்கடம் நாடும் அன்னை நீர், எங்க போறீங்க, எங்க போகிறீர்கள், இவள் நோய் தீர வேண்டும் என்று நீங்கள் இதை செய்தீர்களேயானால் இவள் மொத்தமா போயிடுவோம். இது என்ன நோய் தெரியுமா? மற்ற நோயெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நோய், இது உத்தனல் நோய், இது பேரி நோய். இதுக்கு காரணமே வட்டுவராபதி மன்னன் தான் இதுக்கு காரணம். அதனால இந்த நோய நம்ம நினைச்சா கூட நமக்கு வராத நோய் இந்த குழந்தைக்கு வந்திருக்கு, இந்த பெண் பிள்ளைக்கு வந்திருக்கு. இது கூலி கொடுத்து பெற வேண்டிய நோய், நொந்தாரா காதல் நோய், வேதாரா வேட்கை நோய் என்று இருக்கக்கூடிய நோய் இது. இந்த நோய்க்கு மருந்து அவன்தான், நோயை கொடுத்தவன் தான் மருந்து. நோய் தீர்த்த பிற்பாடு அனுபவிக்கப்படும்படியான அந்த அனுபவமும் அவன்தான்.
அதனால உணவாய் இருப்பவனும் அவன்தான், மருந்தாய் இருப்பவனும் அவன்தான், நோயாய் இருப்பவனும் அவன்தான். அதனால எவன் மருந்து கொடுப்பானோ அவனிடத்துலதான் நோய் தீரும். தொலைச்சது ஒரு இடத்துல, தேடுறது இன்னொரு இடத்துல இருக்கலாமா? இவன் தொலைச்சது அவன் இடத்துல, செங்கண்மானிடத்திலே தொலைத்து விட்டாள். அப்ப அங்க போய் தான் தேடணும் அப்படின்னு அவனுக்கும் இவளுக்கும் ஏற்பட்டிருக்கிற சம்பந்தம். எப்படிப்பட்டிருக்கிற சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமான் அவன் வேட்டையாடுவதாக சொல்லி எங்கோ ஒரு காட்டுக்கு வந்திருக்கிறான். இந்த பெண்பிள்ளையும் போயிருக்கிறார்கள். இவ இருவருக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. அந்த சம்பந்தத்தை உணர்த்துகிறாள் தோழி தாய்க்கு. தாயோட அவஸ்தையில ஆழ்வார் எப்படி தெரியுமா பேசுவார்? இந்த பொண்ணு என்ன பண்ணுவள், எப்படியாவது பகவான் அடையணும்னு எப்படியாவது முயற்சி செய்தாவது மடலூர்ந்தாவது குதிரியாய் மடலூர்ந்தும் இந்த வெண்பிள்ளை இப்படி அடையணும் அடையணும்னு நினைப்பள். ஆனா இந்த தாயார் இருக்காளை என்ன பண்ணுவள்னா, நங்காய் இது நங்குடிக்கு நல்லதல்ல சொல்லுவோம். தாயார் என்ன சொல்லுவோம், நம்ம பிரபந்த குடி என்னதான் இருந்தாலும் நம்மத்தையும் அப்படித்தானே, ஒரு தாயோட உள்ள முடியுது. இந்த பெண் பிள்ளை குடும்பத்தினுடைய மரபன் மீறி போயிடக்கூடாதுன்னு தாயாருக்கு இருக்கும் இல்லையா எண்ணம். அந்த எண்ணத்துல தான் இந்த நம்மாழ்வாருடைய தாயார் வைத்திருப்பள். இந்த குடும்பத்துடைய மரபை விட்டு வெளியில போகக்கூடாது. நம் குடும்பம் எப்படிப்பட்டது? பிரபன்ன குடி, பிரபன்னர்கள் நாம். அவன் வந்து கை கொள்ள வேண்டும். நீ உனக்கு அவன் வேணும்னா அவன் வரட்டும், நீ தேடிட்டு போக. நமக்கு இது நல்லது இல்லை. என்னைக்காவது பொண்ணு பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கா பாக்குறதுக்கு? இல்ல, பொண்ணு பாக்குறதுக்கு தான் வரா, பிள்ளை வரும். அவன் வந்து இந்த பெண் பிள்ளைய மனப்பேசி முடித்து அந்த பிள்ளை கையை பிடிச்சுன்னு தான் கூட்டிட்டு போறான். அப்படின்னு இருக்கணும். நீ என்னமா ஓடுற, அவன் பாக்குறேன் அவன் வரட்டுமே. ஏன்னா நீ சொத்தாயித்தே, அவன் தானே சொத்த உரியவன். அவனுக்கு அக்கறை தான், அவனே வந்து கொண்டு போறான். நம் குடிக்கு இது நல்லதல்ல. நீ உன்னுடைய பாரம்பரிய நிட்டையை உணர்ந்து இங்கேயே ஒரு பிரவൃத்தியும் செய்யாமல் இருன்னு இந்த மகளை அறிவுறுத்துபவள் தாய். அதத்தான் உபாயத்தில் துணிவு ஆகிற பிரஜாவஸ்தை. உபாயத்திலே துணிந்திருக்கை. கண்டிப்பா பகவான் வந்து கை கொள்ளுவான். அந்த நம்பிக்கையை வச்சுட்டு இங்கே உட்காரு, நீ போகாத. அந்த துணிவு. அடுத்தது பேற்றில் பதற்றம். தலைமகள் எப்படி தெரியுமா இருப்போம்? என்ன நினைச்சேன் இருக்கு, அவன் வந்து கை கொள், என்னைக்கு கை கொள்றது, எனக்கு என்னைக்கு இந்த துடிப்பு போறது, நான் இருக்க 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 இன்னும் மெலிஞ்சு போய் போயிடுவோம் போல் இருக்கே, எனக்கு அவன் வேணும். எத்தத்தினால் பித்தம் தெளியும் இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கிறவள் அவள் பதற்றத்தினாலே அவனை சென்று அடைய வேண்டும்னு எங்கனையோ அன்னைமீர்கள் என்று அவனை சென்று அடைய வேண்டும்னு முயற்சி பண்ணுவள். இதுதான் நாயிகா பாவம். இது மூணுமே 2 பேருக்குலயும் இருக்கும். இது மூணுமே, இந்த நிலையும் 2 பேருக்குலயும் 3 எண்ணு காட்டப்படுகிறது. அதத்தான் காட்டுகிறார்கள். அதாவது ஆழ்வார் 3 பதிகங்கள் தோழி பாசுரமாக, 7 பதிகங்கள் தாய்ப்பாசுரமாக, 17 பதிகங்கள் தலைமகள் பாசுரமாக பேசியிருப்பள். திருமங்கை ஆழ்வார் தானும் 2 திருமாடல்கள் முழுவதும் பெண் பாசுரங்கள். திருநெடுந்தாண்டகத்துல 8 தலைமகள் பாசுரமா, 10 பாசுரங்கள் தாய்ப்பேச்சாகவும் அமைந்திருக்கும். ஆனா தோழிய கோடிட்டுத்தான் காட்டுவாரை வழிய தோழி பேசுகிறார் போல திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அல்ல. அப்போ இவர் தலைமகள் நிலையிலே ஒரு பதிகத்தை ஊடல் செய்தார். பெரிய திருமொழியிலே 24 திருமொழிகள் தாயின் நிலையிலும் தலைமகள் நிலையிலும் அமைந்திருக்கின்றன. இப்படி 2 பேருமே நாயிகா பாவம் பாடுவர்கள். 2 பேருக்குமே ராத்திரி வியசனம் உண்டு. அது என்ன ராத்திரி வியசனம்? ராத்திரி நேரத்துல அந்த பெருமான் இப்படி என்னை, இந்த இரவு என்னை பாடுபடுத்துகிறதே. இரவு தலைமகன் தலைவியும் 2 பேரும் இருந்தா இரவு சுகமாக இருக்காம்.
நல்லதா இருக்கும், சந்தோஷமா இருக்கான். ஆனா இங்கோ பகவான் இவர்களை தவிக்க விட்டு போய்விட்டான். அந்த இரவு நேரத்திலே அவர்கள் படும்படியான துன்பத்தை ஊரெல்லாம் துஞ்சின்ற பதிகத்துல ஆழ்வாரா தந்தை காலில் விலங்கரான்றதுல திரும்பி ஆழ்வாரும் காட்டுகிறார். ஆழ்வார் 4 பதிகத்தினாலே தூது, திருமங்கை ஆழ்வார் 4 பாட்டினாலே தூது. அஞ்சிரையமனம் தம்பழையும் தம்பழையை மரப்பித்த க்ஷமையை உணர்த்தும் வியூகத்தில் வியூகம் ஒரு தூதுக்கு விழையும். தம்பிழையும் சிறந்த செல்வமும் தமர படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமா தீக்ஷா தீக்ஷா சாரஸ்யம் சௌந்தரியத்தை உணர்த்தும் அர்ச்சாவதாரம். தம்பிழையை மரப்பித்த க்ஷமை. ஆழ்வாருடைய பிழையானது அவனுடைய அந்த எம்பெருமான் ஆழ்வாரை மன்னிக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டான். ஆழ்வாருடைய அந்த பிழைகளையே நினைத்து கொண்டு அப்படி மன்னிக்க வேண்டும் என்ற பகவானை உணர்த்துகிறார். நீ மன்னிக்க வேண்டும் உணர்த்துகிறார். ஆழ்வார பகவான் அவர் பிழையையே நோக்கி கொண்டிருந்தார். என் பிழையே நினைந்தருளி அருளான திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் தகவல் சொல்றார். அப்போ என் பிழையே நினைந்தருளி அருளான திருமாலார்க்கு, அப்போ ஆழ்வாருடைய பிழையையே நினைத்து, ஆழ்வாருடைய பிழை என்ன பண்ணிட்டு தெரியுமா? மன்னிப்புன்ற குணத்தை மரப்பித்தது பெருமானுக்கு. அதனால அத வியூக வாசுதேவனிடத்திலே வியூகமூர்த்தியினிடத்திலே ஆழ்வார் நினைவூட்டுகிறார். இந்த பொண்ணை மன்னிக்கணும், நீர் தூது அனுப்புறார். நாரைய தூது அனுப்புறார், வண்ட தூது அனுப்புறார். தூதனுக்கு ஆழ்வார மன்னிப்புன்ற குணம் அவனுக்கு இருக்குன்னு உணர்த்திட்டு வாயே அப்படின்னு சொல்றார். யார் இடத்துல உணர்த்துறார்? எந்த எம்பெருமான இடத்துல உணர்த்துறார்னா வியூகமூர்த்தியின் இடத்துல உணர்த்துறார் ஆழ்வார். சிறந்த செல்வம் மரப்பித்த தீட்சையை உணர்த்தும் விபவம். சிறந்த செல்வம் அந்த எம்பெருமானுடைய செல்வமானது அந்த எம்பெருமானுக்கு இவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த கடமை இருக்கு பாருங்க, தீட்சை இருக்கு பாருங்க, சத்தியத்தை மரப்பித்து விட்டது. அதை உணர்த்துகிறது விபவம். அதற்கு பிற்பாடு படைத்த பரப்பு மரப்பித்த சாரஸ்யம். படைத்த பரப்பு, படைத்திருக்கக்கூடிய பரப்பானது அவருடைய சாரஸ்யத்தை, அவருடைய ராசிக்க தன்மையை உணர்த்து விட்டது, மறைத்து விட்டது. அதைத்தான் பரத்வத்வயம், பரத்வத்வயம் தான் அந்தர்யாமி பராவதநாதன், இவை இரண்டிலே உணர்த்துகிறார். அதற்கு மேலே தமரோட்டை வாசம் அடியவர்களோடு கூடி இருக்கிறதுனால அது சௌந்தரியத்தை மரப்பித்து ஆழ்வார் அந்த சௌந்தரியத்தை காட்டி இந்த அழக வச்சுட்டு என்ன நீர் இந்த பாடுபடுத்தலாமா அப்படின்னு போய் கேடு அப்படின்னு அர்ச்சாவதாரத்திலே தூது. 4 தூது. ஒண்ணு எங்க அப்படின்னா முதல்ல வியூகத்துல தூது, 2வது அந்த எம்பெருமானுடைய விபவத்துல தூது, 3வது அதாவது 2வது அந்த எம்பெருமானுடைய விபவத்துல தூது, 3வது 2 பரத்வத்திலையும் தூது, 4வது அர்ச்சாவதாரத்துல தூது. பகவானுடைய 5 நிலைகளிலும் தூது விடுகிறார் ஆழ்வார் 4 பதிகங்களாலே. ஆனா இவர் தூவிரிய மலருழக்கி என்று தொடங்கி 4 பாசுரத்துல தூது. அவர் 4 பதிகங்கள், இவர் 4 பாசுரங்கள் தூது. 2 பேரும் அங்காரம் பண்ணுகிறார்கள். ஆழ்வார் கடல் ஞானம் செய்தேனும் யானை என்னும்னு தான் பகவானாக அனுகாரம் பண்ணுகிறார். திருமங்கை ஆழ்வார் வடவரை நின்னும் வந்து இந்த கணவரம் இடவையை கொள்வது யாம் என்று பேசினாள், யாம் என்று பேசினாள்னு நான் தான் திருக்கண்டபுரத்துல இருக்கிறேன் என்று இவர் தானும் அழகாக காட்டியிருக்கிறார். 2 பேருக்கும் கட்டுவிச்சி வந்தாள். ஆனா அவருக்கு இருக்கிற கட்டுவிச்சியை பத்தி சொன்னேன் இல்லையா?
யாருக்கு? ஆழ்வாருக்கு கட்டுவச்சி. ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு கிடைத்த கட்டுவச்சி என்னன்னால், சீரார் சுடகன் சுடலன் பிடித்தெரியா, வேறார் விதிர் விதிரா மெய் சீரிடா கைமோவா, பேராயிரம் உடையார் என்னாள். சொன்னா யார் இந்த நோய்க்கு காரணம் அப்படின்னா, நெல்லை இப்படி எரிகிறா. சீரார் சுடகன் சுடலன் பிடித்தெரியா, வேறார் விதிர் விதிரா மெய் சீரிடா கைமோவா, பார்த்துட்டு அவோ யார் தெரியுமா? உன் பொண்ணை இந்த பாடுபடுத்துறது யாரு? பேராயிரம் உடையான். 1000 பேருடையவன் எவனோ அவன் தான் இந்த பாடுபடுத்தலாம். பேத்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். 2 கையையும் இப்படி வச்சுண்டு அந்த பரமபுருஷனான நாராயணன் தான் இவளை இந்த பாடுபடுத்தினான். கையதுவும் சீரார் நகம்புரியே என்னாள். கட்டுரைத்தாள் கட்டுரையா, அவ்வளவு பெருசா சொல்றான். இந்த தூணு இவோ இந்த கட்டு வச்சு பேசுற பேச்சு சிறிய திருமடல்ல அத்தியுதமா அமைஞ்சிருக்கும். 2 பேருமே மடலெடுத்தவர்கள். ஆழ்வார் குதிரியாய் மடலூறுதுமே, யாம் மடலூறுதும் அப்படின்னு ஆழ்வார் 2 பாசுரம். ஆனா இவரோ 2 பெரிய பெரிய, அதாவது 2 கிரந்தங்களே மடலூறினார். சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருமங்கை ஆழ்வார். அடுத்தது 2 பேருக்குமே இந்திரியத்திலே பயம் ஏற்படுகிறது. ஊனிலாவிய ஐவர்ல ஆழ்வாருக்கு இந்த இந்திரியம் மேல பயம். திருவுக்கும் திருவாகிய செல்வால திருமங்கை ஆழ்வாருக்கு இந்திரியத்து மேல பயம். 2 பேருமே ஈஸ்வர சுவாதந்திரியத்தை பார்த்து கேள்வி கேட்கிறா. என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னு சொன்னால், இன்னென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அண்ணனை புறம்போக்க புணர்த்ததென் செய்வோம். இன்னைக்கு என்னமோ மேல வந்து விழறையே, அன்னைக்கு என்ன பாடா தவிக்க விட்டியே, அன்னைக்கு எங்க போனேன்? யாரு? ஆழ்வார் கேட்கிறான். அதே கேள்விய இவர் தானும் மாத்தமுழா என்கிற மதியத்தினாலே கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார் தானும். 2 பேருமே சரணாகதி பண்ணினவாள். நோத்த 4 ஆழ்வாருடைய பிராபக நிஷ்கர்ஷம் காட்டப்படுகிறது. நோத்த நோன்பிலேன் 6ஆவதே மானே நோக்கு நல்லீர் பிறந்தவாறும்ல. இங்க இவர் நைமிஷாரண்யம் என்ன, திருவரங்கம் என்ன, இப்படி பல திவ்ய தேசங்கள்ல இவர்தானும் சரணாகதி பண்ணினார். 2 பேருக்குமே துடிப்பின் கரை புரண்டு அந்த எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய ஆர்த்தி கரை புரளும். இப்படி 2 பேருமே மற்றவர்களுடைய எந்த விதமான துக்கத்தையும் பொறுக்காமல் உபதேசிப்பார்கள். ஆழ்வார் ஓரொரு 10க்கும் ஒரு திருவாய் மொழி உபதேசம் 10ன்னு 100 உபதேசம் பண்ணியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் தானும் பேசுவின் திருநாமம் 8 எழுத்துன்னு அவர் தானும் உபதேசம் பண்ணியிருக்கிறார். இப்படி இந்த படிகளாலே ஆழ்வார் கிளி, திருமங்கை ஆழ்வார் இளங்கிளி. இதுதான் எல்லே இளங்கிளியே அப்படின்னு பழமம். இதுக்கு மேல பாக்கலாம் சொல்லலாம். இன்னும் உறங்குது, இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன் சில்லன்றாழியல், இன்னும் உறங்குது, இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே சல்லுன்னு எழுச்சி விடாதீங்க. சில்லன்றாழியல் சல்லுன்னு எழுச்சி விடாதீங்க. தங்க மீன் போதற்கு நான் வரேன், எரிஞ்சு விடாதீங்க என் மேல். நன்னா பேசுறையே, வல்லையும் கட்டுரைகள் ரொம்ப பேசுறேன். பண்டேயும் வாயிருக்கு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நாளாவே உனக்கு பேச்சு வாய் ரொம்ப அதிகம். இவ சொல்ற, வல்லீர்கள் நீங்களே, நீங்கதான் ரொம்ப பெரிய ஆட்கள், எனக்கு என்னமா தெரியும், வல்லீர்கள் நீங்களே. சொன்ன உடனே தோத்திட்டான். ஐயோ, இந்த பாகவதர்கள் பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு இருக்கோமே, தப்பாயிட்டே, பாகவதாபசாரம் பட்டு விட்டோமே அப்படின்னு நானேதான் ஆயிடுதா என்ன. அதாவது இவள் பாகவதர்களிடத்திலே நாம் அபச்சாரப்பட்டு விட்டோம் என்று இவள் என்ன பண்ணுகிறாள்னா, தன்னுடைய அந்த குத்தத்தை ஒப்புக்கொண்டு நிற்கக்கூடிய நிலை. பரதாழ்வான் தான் வரம் திரும்பி மாமாவனுடைய வீட்டில இருந்து வந்து பார்த்தா ராமபிரான காணும். அவன் கானகம் போயிருக்கான். இப்போ ஒரே முடியல, தாங்கல துக்கம். அப்ப சொல்ற வார்த்தை, நமந்தராய நச்ச மாதுலஸ்ய தோஷோனராஜ்யா நச்ச ராகவஸ்ய மத்பாபமேவாத்த நிமித்திரம் ஆசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. யார் தப்புன்னா மந்தர மேலத்தான் எல்லா தப்பு. அவதானே
சூழ்ச்சி பண்ணினா எங்க அம்மா மனசை கலைச்சதா வராது. கொஞ்ச நேரம் யோசிச்சானா, மந்திரம் மேல என்ன தப்பு? தன்னுடைய எஜமானியின் பிள்ளை நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது ஏதாவது தப்பா? தப்பு கிடையாது. மந்திரம் மேல தப்பு கிடையாது. நமந்தராயா அவ சொன்னான்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? கைகேயி. ரொம்ப முக்கியம். கைகேயினுடைய கதையை காட்டுறது, நம்ம வீட்டு விஷயத்தை வேற யார்கிட்டயும் வெளியில சொல்லக்கூடாது. சொன்னா ராமாயணத்துல நடந்த மாதிரி யாராவது விளையாடிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாவும் தன் வீட்டு விஷயத்த தன் வீட்டு வேலையாளிடத்துல சொன்னா, வேறொருத்தி இடத்துல சொன்னா, வேலையாளோட வச்சுக்காதீங்க, வேறொருத்தி இடத்துல சொன்னா அவ என்ன பண்ணிவிட்டா? அவ இவளுடைய குடும்பத்துல விளையாடி விட்டா. நடந்ததா இல்லையா இது? இதனுடைய எஃபெக்ட் என்ன? இவள் பிள்ளை இவளை வெறுத்தான், வெளியில போயாச்சு. பிள்ளை 14 ஆண்டு காலம் கோசல சாம்ராஜ்யத்துக்குள்ள வராம ஊர் எல்லையில இருந்தான். அவனோட சத்ருக்னனும் போயிட்டான். ராம லட்சுமணர்களும் இவளை விட்டு பிரிந்து போனார்கள். இவளை வெறுத்தொதுக்கி கணவனும் சொர்க்கம் ஏகினான். என்ன பிரயோஜனம்? காரணம் என்ன அப்படின்னா, கைகேயி நமக்கு காட்டித்தரும் படிப்பினை நம்ம வீட்டு விஷயத்த நம்மாத்துல இருக்கிறவாளோட பேசி அதை முடிவு பண்ணி அதை தீர்த்துக்கணுமே வழிய பக்கத்தாத்துலயோ எதிராத்துலயோ வம்பளம் தான் இதான் நடக்கும். புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தெரியாம தெரியுமா உடனே போன் எங்க போகும்? நண்பனுக்கு போகும். ஆத்துல நடக்கிறது அவனுக்கு என்ன தெரியும்? அப்போ நம்மாத்து வளையம்னா நமக்குள்ள வச்சுக்கணும்னு காட்டுறது. அந்த வியக்தி எப்படிப்பட்டவர் அவளை பொறுத்த வரைக்கும் 3வது மனுஷா நமக்கு நமக்கு மிகவும் ஆப்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா அவளுக்கு நம்ம நன்மை தான் முக்கியம். குடும்பத்தோட நன்மை அவளுக்கு முக்கியம் இல்லையே. அதே போல மந்தரைக்கு யாரோட நன்மை முக்கியம்? தன்னுடைய எஜமானியினுடைய நன்மையும் எஜமானியினுடைய பிள்ளை நன்மையும் முக்கியம். எஜமானி குடும்பம் எக்கடு கட்டு போன என்னன்னு இருக்கிறவங்க. அதனால தானே மனசு கலைச்சா. சரி, எங்க அம்மா ஏன் காது கொடுத்தாயிருக்கு, அப்ப அவ மேலதான் தப்பு அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மா மேலையும் தப்பு இல்ல. ஏன்னா எங்க தாயார் நினைக்கிறது, ஒரு தாய் தம் பிள்ளை ராஜாவாக்கணும், ராஜா ராஜான்னு தான் என்ன பழகினா, அவ ராஜாவாகணும்னு பார்க்க மாட்டாளா? அவ மேல தப்பு இல்லை. சரி, தசரத சக்கரவர்த்தி மேலதான் தப்பு. ஏன்னா இவள் மேல இருக்கிற சப்பலத்தினாலத்தானே இவன் என்னைக்கோ கொடுத்த வரத்தை நிறைவேற்றுறேன்னு சொல்லிவிட்டு இதை பண்ணினான். அதுவும் தப்பு இல்லையே. அவன் வாக்கு கொடுத்தான், அதை நிறைவேற்றினான். அதுல என்ன தப்பு? இவாள்லாம் சொன்னான்றதுக்காக பெருமாள் காட்டுக்கு பண்ணார் பாருங்கோ, ராமபிரான் மேலதான் தப்பு. அவன் நாட்டிலேயே இருந்திருக்கணும், நாங்க காப்பாத்திருப்போம். இது என்ன கதையா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் மேலையும் தப்பு இல்லை. ஏன்னா தகப்பனார் சொன்னதை பிள்ளை கேட்டான்னா அதுல என்ன தப்பு? தோஷோனராஜ்யா நச்ச ராகவஸ்யா. அப்ப யார் மேல தப்பு யோசிச்சான்? மத்பாபமே மாத்திர நிமித்திரமாசித்து வனப்பிரவேசே ரகுநத்தனசியம். யார் மேலையும் தப்பு இல்ல, நான் பண்ணின பாபம் தான் எனக்கு இப்படி வருது, அதனால என் மேலதான் தப்பு. இல்லவே இல்ல பரதனங்க. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். இல்லாத குத்தங்களை சிலர் ஏறிட்டு சொன்னாலும் கூட தன்னது என்று இசைகையிலே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். குத்தம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்கவும். நம்ம இடத்துல ஒருத்தர் ஏதேனும் நமக்கு தீங்கு விளைவித்தவர்களே ஆனால் அவர்களிடத்துல முதல்ல பொறுமையை அணுகணும். பொறை, அதற்கு பிற்பாடு கிருபை, கருணை வரும். என்ன கருணைனா, ஐயோ இவன் இப்படி தப்பு பண்ணிட்டானே, இவன் அந்த எம்பெருமான் தண்டிச்சுட போறானே, தண்டிக்க கூடாதே, இவன் நன்மை விளைய வேண்டுமே என்கிற நன்மை கருணை வேணும். கிருபையும் சிரிப்பு. அடப்பாவி, நீ என்ன என் சரீரத்தை தான் உன்னால ஏதாவது பண்ண முடியுமே வழிய என் ஆத்மா உன்னால தொட முடியுமா? என் சரீரத்துக்கு தீங்கு விளைவித்து விட்டு எனக்கு தீங்கு விளைவித்தார் போல நினைக்கிறாயே, நீ ஒண்ணும் தெரியாம இருக்கேன்னு சிரிக்கணும். உகப்பு,
என்னுடைய தோஷத்தை என்னால பாத்துக்க முடியல, இன்னைக்காவது நீ சொன்னீங்க, அதனால உகப்பு அவன் மேல, நம்ம நன்மை செஞ்சவன் மேல, உபகார ஸ்மிருதி, எனக்கு நன்மை செய்தாயே, உனக்கு ஒரு நன்மை செய்கிறேன் என்கிற நன்றி உணர்வு. ஏன்னா நானே வெறுத்தொதுக்கக்கூடிய இந்த தோஷத்திலே, இந்த சரீரத்துல என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஆசை வந்துடும். ஆனா அந்த ஆசை வராம இருக்கிறதுக்காக நீ இந்த சரீரத்தினுடைய தோஷத்தை சொன்னியோ இல்லையோ, அதனால உன் மேல எனக்கு நன்றி உணர்வு இருக்கிறது என்று நன்றி உணர்வோடு இருக்கணும். அதாவது ஒரு நாள் பராசர பட்டர் திருவரங்கத்தம் பெருமான சேவிச்சென்றிருக்கார். சேவிச்சென்றிருக்கே அந்த எம்பெருமான நன்னா ஸ்தோத்திரம் பண்றார். அப்போ ஒருத்தர் வந்து அவரை விஷன் இருக்கார், நன்னா வெய்யறார். வெளியில வந்தார், சந்நிதிக்கு வெள்ள நின்று விஷன் இருக்கார். வெளில வந்தார், சந்நிதி வாசல்ல இவர் நிக்கிறார், கடைசியில் நின்று விஷன் இருக்கார். தன் கழுத்துல இருக்கக்கூடிய தங்க சங்கிலியெல்லாம் எடுத்து அவர் கழுத்துல போட்டார். தாரும் நன்னார வச்சுக்கோ அப்படி. உடனே அவ கூடியிருக்கிறவள்லாம் கேட்கிறா, சுவாமி அவரோ உமக்கு கண்ணாபினான் பேசார், அவருக்கு போய் இப்படி நேர் வந்து பரிசு கொடுக்கிறீரே அப்படின்னா. பகவான் முன்னால போனா ஒருத்தனுக்கு 2 கர்த்தவியாம்சம் சொல்லிருக்கு, 2 விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஒன்னும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவனை துதிக்க வேணும்னு சொல்லிருக்கு. இன்னொன்னும் நம்முடைய தோஷங்களை சொல்லிக் கொள்ள வேணும்னு சொல்லியிருக்கு. எனக்கு அரங்கன் முன்னால போய் நின்ன உடனே அவனை துதிக்கிறதுக்கே நேரம் போறல, அதுக்கப்புறம் நான் எங்க இருந்து என் தோஷத்தை சொல்றது? அப்ப என் தோஷத்தை, நான் பண்ண வேண்டிய காரியத்தை எனக்கு பதிலா இன்னொருத்தர் பண்ணிட்டாரோங்க இன்னைக்கு. அப்போ அவருக்கு நான் பரிசு கொடுக்கணும் இல்லையா, அதனால கொடுத்தேன். அதனால பாகவதாபச்சாரம் என்பது மிகவும் கொடியது. ஆனால் அந்த பெண்பிள்ளை உணர்ந்தாள். அதை உணர்ந்ததுனால தான் நானேதான் ஆயிடுதா என்றாள். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமையாலே. அமரவோர் அங்கமாவும் வேதமோர் நாட்டு மோதி தமர்களின் தலைவராய சாதி அந்தணர்களேனும் நுமர்களை பழிப்பராகில் நொடி பொழுது ஓர் அளவிலாங்கே அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமான் அருளானே. 6 அங்கம் 4 வேதங்கள் ஓரி நாம் பெரிய அந்தணம் இருக்கிற ஒருத்தன், உன்னுடைய அடியவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை படித்தானேயானால் அவன் 4 வருடம் அல்ல 5வது வருடத்துக்கு போயிடுவான். 5வது வருடத்துக்கு போயிடுவான். இவ்வர்த்தம் கைசிக விருத்தாந்தத்திலும், கைசிக விருத்தாந்தத்துல என்ன பார்த்தோம்? நம்பாடுவான் இடத்துல பிரம்ம ரட்சசு என்கிற பிராமண ஜென்மத்தை கொண்டிருக்கிறவன் அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேறு வர்ணத்தவன் சொல்லப்பட்டவனிடத்திலே அவனுடைய புண்ணியத்தை வாங்கிட்டு தான் இவன் அவனுடைய பிரம்ம ரட்சச வேஷத்தை குலைத்துக் கொண்டான். ரிஷிகள் தர்மவியாதன் வாசலிலே துவண்டு தர்ம சந்தேகங்களை சமர்ப்பித்துக் கொண்டார்கள். தர்மவியாதன் தர்மம் வெண்பிள்ளை இருந்தா, இந்த வெண்பிள்ளையின் வீட்டுல ஒருத்தன் புதுசா இப்பதான் ஒரு சன்னியாசியா, பகவத் பக்தனா சன்னியாசியா மாறி இருக்கேன். அவர் போய் கேட்கிறார், பகவதி பிக்ஷாந்தே எனக்கு பிக்ஷ கொடுன்னு கேட்கிறார். இந்த பெண் பிள்ளை அந்த பிக்ஷை கொடுக்குற வர சமயத்துல அவருடைய கணவர் வெளியில போயிருக்கிறார், ஆட்டுக்கு வந்து விடுறாங்க. அவ பதிவிரதா சிகாமணியம். அவ என்ன பண்றா, சுவாமி கொஞ்சம் காத்துண்டுரும் அப்படின்னு உள்ள போயிடுறா. போயிட்டு தனக்கு கணவருக்கு வேண்டிய சுசுரூஷைகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரிடத்துல வரா. இவர் என்ன பண்றார், அவரை முறைக்கிறார். கோச்சங்க முறைச்சு பார்த்த உடனே அவளுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாங்க, கொக்கென்று நினைத்தாயோ பொங்கடவா. என்ன ஆச்சுன்னா, இவ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி, இது பிளாஷ்பேக், வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் போய் இங்கே உட்கார்ந்து இருக்கார். இவர் மேல எச்சமிட்டு கொடுத்தோ ஏதோ ஒரு கொக்கு என்னமோ வந்தது. இந்த கொக்க பார்த்த உடனே கோவம் வந்து கொடுத்து இப்படி பார்க்கிறார், கொக்கு பொசுக்கி விட்டு, ஓஹோ நமக்கு இவ்வளவு சக்தி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நேரம் வரார் இந்த பெண் பிள்ளை இடத்துல. இவ இந்த மாதிரி நேரமாக்கின தாழ்த்தின உடனே
அவளை பார்த்து முறைக்கிறா. முறைச்ச உடனே கொக்குன்ற நீ என்ன நீ நினைக்கிற கொக்குன்னு நினைச்சியாங்க அப்படின்னு அந்த பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை இடத்துல, ஐயோ ஏமா என்னம்மா இது, உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஞானம் தான்? எனக்கு ஒண்ணுமில்ல, நான் பதிப்பிரத்தையாக இருக்கிறேன், என் கணவனையே தெய்வமாக மதிக்கிறேன், அதனால எனக்கு இந்த சக்தி வந்தது. என்னை பார்த்து இப்படி சொல்றியே, தர்மவியாதன் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்றான். தேடிட்டு அட்ரஸ் கட்டிட்டு போறார். அங்க போனா தாடியும் மீசையும் கமண்டலமுமா ரிஷிகள் எல்லாம் உட்காண்டிருக்கா. உட்காண்டிருந்தா அது ஒரு கசாப்பு கடை. கசாப்பு கடையில ஆட்டை கீட்டெல்லாம் வெட்டி எல்லாத்துக்கும் வித்துட்டு உள்ள தாயார் தகப்பனாருக்கு சுசுரூஷைய பண்ணிட்டு வெளில வரான். என்ன கசாப்பு கடைக்கான வாசல்ல நிக்க வச்சுட்டான்னா, இந்த கசாப்பு கடைக்கு தர்மவியான். அவன் என்ன பண்ணினான்னா, பூர்வ ஜென்மத்துடைய ஞாபகத்தினாலே தர்மங்கள் அனைத்தையும் அறிந்தவனாக இருந்தான். இந்த ஜென்மத்துல அவனுக்கு பாபவசாமி இந்த குலத்துல பிறந்தான். ஆனாலும் கூட அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, ரிஷிகளுக்கெல்லாம் தர்மத்திலே சந்தேகம் வந்தால் அதை நிறைவேற்றுபவனாக இருந்தான். அவனுக்கு எப்படி அந்த சக்தி வந்தது அப்படின்னு சொன்னால், மாதா பித்ருப்யா சுஸ்ருஷு சத்யவதி ஜிதேந்திரியா, தாய் தந்தைக்கு கைக்கரியம் செய்பவனும் உண்மையை மட்டுமே பேசுபவனும் புலன்களை தன் வசப்படுத்தியவனுமான நிதிலை நகரத்திலே வாழ்பவனாகிற வியாதன் என்பவன் உமக்கு தர்மங்களை குறித்து உரைப்பான். அவன் சொல்றான் அந்த பெண் பிள்ளை. அவனிடத்துல போனான். ஏன் வைனதேய விருத்தாந்தம்? வைனதேய விருத்தாந்தம், வைனதேய விருத்தாந்தம்னா கருடாழ்வான் காலவன் என்ன பண்றான், விஸ்வாமித்திரன் இடத்துல, கருடனுடைய நண்பன் காலவன், அவன் விஸ்வாமித்திரன் இடத்துல பல கதைகள் கற்கிறான். விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரே உனக்கு என்ன வேணும் நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறான். விஸ்வாமித்திரப்பா நீ என்கிட்ட பாடம் கேட்டதே பெரிய விஷயம். அந்த காலத்துல டீச்சர் இப்படிதான் இருந்தா, சயின்ஸுக்கு 20,000 மேக்ஸுக்கு 10,000 கேட்கிறவா இல்ல. அவ எப்படி இருந்தா, சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக சொல்லி கொடுத்தான். அப்போ அப்படி இருக்கிறச்சே அப்போ என்னவாயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கும் நல்ல டீச்சர்ஸ் இருக்கா, இன்னைக்கும் நல்ல டீச்சர்ஸ் இருக்கா, அவளை குறை சொல்லல. ஆனா கல்வியை விற்க வேண்டும் என்கிற டீச்சர்ஸ் மட்டும் தான் அடியன் குறை சொல்றேன். அப்ப இங்க இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தர்மவியாதன், அதாவது இங்க இந்த அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த காலவன் இருக்கானே, அவன் நிர்பந்தப்படுத்துறான் விஸ்வாமித்திரரை. விஸ்வாமித்திரரே, இவர் சொல்லி சொல்லி பார்க்கிறதுக்கும் பா நான் பண்றேன் பாரு, உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றார், உடம்பு முழுக்க வெள்ளையா, ஒரு காது மட்டும் பச்சையா, இப்படி ஒரு 800 குதிரை போகணும்னு கேட்கிறார். உடம்பு முழுக்க வெளுத்துக்கணுமா, ஒரே ஒரு காது பச்சையா இருக்கணும், 800 குதிரை போகணும், கொண்டு வான்றார். போய் பார்க்கா, தேட பார்க்கா, என்ன பண்றது தெரியல. நேர கருடன் இடத்துல போறான். கருடா கருடா எனக்கு அந்த பிரச்சனை வந்துடுத்து, உன்னை யார் வாய உள்ள சொன்னா, நீ என்ன அவர் யாரும் நிர்பந்தப்படுத்தணும், வேண்டாம் சொன்னா விட்டு வந்துட வேண்டியது. சில பேர் வேண்டாம் சொன்னா விட்டுருணும், அதை விட்டுட்டு நிர்பந்திச்சோன்னா இப்படிதான் மாட்டிக்கும். என்னாச்சு, நேரம் அவனை கூப்பிட்டான். கருடாழ்வான் அழைத்து கொண்டான். கருடாழ்வான் தன்னுடைய இறகின் கீழே இவனை அடக்கி கொண்டான். என் தோல் ஏத்தியில் அந்த தோல் பெருமாளுக்கு மட்டும்தான். அப்படி அடக்கி கொண்டு ஊரெல்லாம் திரியறான். அப்ப திரியரிச்சு சாயங்காலம் ஆயிடுறது. ஒரு வீடு தெரியறது. அந்த வீடு எங்கேயோ ஒரு இடத்துல வீடு மட்டும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு வயசான பெண்மணி இருக்கிறாள். அவள் இடத்துல போறான். போன உடனே அவள் கருடாழ்வானை பார்த்ததோ காலவனையும் பார்த்ததோ சேவிச்சுட்டோ, எவ்வளவு பெரிய மகனியர்கள் வந்திருக்கிறீர்கள், பாகவதோத்தமர்கள் எல்லாம் என் இல்லத்தை தேடி வந்திருக்கிறீர்கள், என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு எல்லா சுசுரூஷையும் பண்றான். இன்னைக்கு ராத்திரி அங்க தங்கியிருக்கா 2 பேரும். கார்த்தால எழுந்து ரக்கைய தூக்கி பறக்கணும்னு பார்த்தா ரக்கையை காணும். நம்மளுக்கு பொசுங்கி எடுத்து, ஏன் ரக்க பொசுங்கி எடுத்து அப்படின்னா, அப்பதான் நாரதர் வரார். ஐயோ ரக்க பொசுங்கி கொடுத்தே நான் என்ன பண்றதுன்னு ஒன்னு அடிச்சுக்கிறாரு கருடாழ்வான். அப்ப நாரதர் அங்க வராது. கருடா என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல என் ரக்க பொசுங்கி எடுத்து. நீ ராத்திரி என்ன நினைத்தாய், உண்மையை சொல். ஒண்ணுமில்ல, இவள்
திருவேங்கடத்தை பத்தி சொல்றா, திருவரங்கத்தை பத்தி சொல்றா, பகவானை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. இவ்வளவு வசந்த பெண்பிள்ளையா, பாகவதோத்தமையாக இருக்கிற இந்த பெண்பிள்ளை எங்கேயோ இந்த அத்வான காட்டுல வந்திருக்கானே, இவ திருவல்லிக்கேணிலயோ, திருநின்றவூர்லயோ, காஞ்சிபுரத்திலயோ, ஸ்ரீரங்கத்திலயோ ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துல, திவ்ய கஷேத்திரத்துல இருக்கிற மாதிரியா இவன் என்னத்துக்கு இங்க வந்தான், இங்க இருக்காளே அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு நினைச்ச பாரு, அதான் பார்த்தப்போ ஸ்ரீ வைஷ்ணவா எங்க இருக்காளோ அதான் திவ்ய தேசமே வழிய அவ தனிப்பட்ட திவ்ய தேசத்துக்கு போகணுமா? அவசியம் இல்லை. அதனால்தான் உன் ரக்க பொசிக்கு போச்சு. அதான் வைனதேய விருத்தாந்தம். பிள்ளை ஆழ்வானுக்கு ஆழ்வான் அருளி செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது. ஆழ்வானுடைய சிஷ்யர்களிலே புறத்தாழ்வான் சிஷ்யர்கள் ஒருத்தராக பிள்ளை ஆழ்வான் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, பாகவதோத்தமர்களை அவர் பேச்சாலும் செயலாலும் மனசாலும் அவர்களை நிந்தித்துக் கொண்டிருந்தார். இது ஆழ்வானுக்கு தெரிஞ்சது. எப்படியான இந்த பிள்ளை ஆழ்வான திருத்த வேணும்னு ஆசை. ஆழ்வான் எப்படிப்பட்டவர்னா, சிஷ்யர்களை திருத்தக்கூடியவர், சிஷ்யர்கள் அனர்த்தப்பட்டு போய்விடக் கூடாதுன்னு நினைக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர். ஒரு புண்ணிய காலத்துல, அமாவாசை புண்ணிய காலம் நினைக்கிறேன், அந்த புண்ணிய காலத்துல காவேரி கரையில எல்லாரும் தானம் கொடுப்பாங்க. அந்த சமயத்துல இந்த பிள்ளை ஆழ்வானும் தானம் கொடுக்கிறார். கொடுக்கறச்சே ஆழ்வான் அவர் இடத்துல வந்து தானம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறார். நான் வாங்கிக்கிறேன், தானம் கொடு, எனக்கு ஒரு தானம் கொடுத்து கேட்கிறார். பிள்ளை ஆழ்வானும் தூக்கி வாரி போட்டு, சுவாமி நீர் என்னுடைய ஆச்சாரியன், என்னோட சொத்து எல்லாமே உங்களுடையது, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீர் தான், நீர் போய் இடத்துல தானத்தை கேட்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு அழகான். பாரு, எல்லாம் என்னுடையதுன்னு சொல்றியே, என்னுடைய சொந்தமல்லாத ஒரு வஸ்து உங்ககிட்ட இருக்கு, அதை கொடு. என்னதல்லாத ஒரு வஸ்துவை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு மட்டுமே சொந்தமான வஸ்துவை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை என்கிட்ட கொடுத்துரு. என்ன சுவாமி அப்படின்னா, நீ திரிகரணங்களாலும் பாகவதர்களிடத்திலே அபசாரப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், அந்த பாகவதாபசாரம் என்பதை உன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை என்கிட்ட இப்படி கொடுத்துட்டேயானால் இதை இந்த ஜலத்துல ஊத்துடுவேன், அப்படியே போயிடும். காலை பிடிச்சிட்டு அழுது க்ஷமிக்கணும், நான் தப்பு பண்ணிவிட்டேன், இனிமேல இருந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பினார். அப்புறம் ரொம்ப நாளா அவர் காலக்ஷேபத்துக்கே வரல. 10 நாள் காணும் ஆள காலக்ஷேபத்துக்கு. யாரு? பிள்ளை ஆழ்வாருக்கு. பிள்ளை ஆழ்வார். கூரத்தாழ்வான் என்ன பண்றார்? அவர் கிரகம் தேடி போகிறார். என்னுடைய தகப்பனார் சொல்வர், ஸ்ரீ வே சங்கராச்சாரியர் சுவாமின்னு காஞ்சிபுரத்துல எழுந்துள்ள இருந்தார். அத்தியாபக வித்வான், காஞ்சிபுரம் கோட்டையை கட்டி காத்தவர். அடியனுடைய தகப்பனார், சிறிய தகப்பனார் இவாளுக்கெல்லாம் அருளி செயல் கற்றுக் கொடுத்தவர். அவர் என்ன பண்ணுவாராம், கார்த்தால யாராவது வரத்துக்கு டைம் ஆயிடுத்துனால், நேரமாகி விட்டதே ஆனால், அவர்கள் இல்லத்தினுடைய வாசலுக்கு போய் உன் பிள்ளை இன்னும் வரல, அனுப்பேன் அப்படின்னு கொண்டுவார். சத்தைங்க வருத்தம் அருளி செயல் கத்துக்கிறோம். இன்னைக்கு அடியனுடைய தகப்பனார் அதை பண்ணுவார். ஏதோ சில கிரந்தங்களை கத்துக் கொடுப்பார். அதுக்கு நேரம் ஆயிடுத்து, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, நான் அடியனுக்கு போன் வந்துடும், இன்னும் வரலையே, நீ எப்ப ஜாயின் பண்ண போற, இல்ல எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போன் பண்ணுவார். ஆழ்வான் அந்த விஷயத்துக்காக சொன்ன. ஆழ்வான் நேரம் போறார். 10 நாளா நீ காணுமே காலக்ஷேபம் அப்படின்னு பிள்ளை ஆழ்வான் இடத்துல கேட்க, அவர் சொன்னார், சுவாமி உம்மை எப்படி நேர்கொள்வதுன்னு தெரியல, நீர் பாகவதாபசாரத்தை விட்டுடுன்னு சொன்னீர், ஆனா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறேன், அங்கோட்டும் இங்கோட்டுமாக அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, என்ன பண்றது? அப்படியா, இந்த பாரு, நீர் உங்களுடைய வாயால பண்ணுவதற்கு அது என்ன பண்ணும்னா, எதிர்க்கிறவா உங்க பேசிடுவான், அதனால அது தானா கட்டுப்பட்டு போயிடும். நீர் உங்களுடைய உடம்பால கையால சில பேர் அடிக்கணும் முற்பட்டீர்களே ஆனால் ராஜா உங்க தண்டிப்பான், அதனால அதுவும் கட்டுப்பட்டு போயிடும். அப்ப மீதி இருக்கிறது என்ன தெரியுமா? மனசு தான். மனசால இருக்கிறத நம்ம அந்த எம்பெருமானிடத்திலே, இப்போ நீங்க வாயால பேசினீர்களே ஆனால் நீர் மன்னிப்பு கேட்டு விட்டால்
ஒருத்தர் இடத்துல வாயால தப்பா பேசிட்டோம், அவரை தப்பா பேசிட்டோம்னா திருப்பி மன்னிப்பு கேட்டுட்டா அவ நம்மை மன்னித்து விட்டார்களே, ஆனால் அந்த மன்னிப்பினாலே பாகவதாபச்சாரம் நீங்கிவிடும். சரி, சில பேரை நம்ம கையை நீட்ட மாட்டோம். ஏன் நீட்ட மாட்டோம்னா ராஜா தண்டனை கொடுத்துருவான், அந்த பயம் இருக்கும், சில கையை நீட்ட மாட்டோம். மீதி இருக்கிறது என்ன? மனசுதானே. மனசால சில பேர் தப்பா நினைச்சிட்டோமையானால் பகவான் இடத்துல போய் மன்னிப்பு வேண்டி நாம் மீளவும் இதை பண்ணக்கூடாதுன்னு பிரார்த்தித்து இருக்கலாம். கவலைப்படாதையும் பாகவதாபச்சாரத்தை விட்டுட்டு நீ வெளியில வந்துடலாம். எப்பொழுது உமக்கு இந்த பச்சாதாபமானது பிறந்து விட்டதோ அப்பொழுதே இந்த பாகவதாபச்சாரமும் உண்மை விட்டு போய்விடும், வாரும் அப்படின்னு அழைத்தார். அப்படிப்பட்ட ஆழ்வான் பாகவதாபச்சாரத்தினுடைய கிரௌரியம். அதனால்தான் இந்த வெண்பிள்ளை நானேதான் ஆழ்க ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு, வா வழியில உனக்கு என்ன தனி வழியா, உனக்கு என்ன வேறுடையை. ஸ்ரீரங்கத்துல ஆழ்வான் கண்ணிழந்த பிற்பாடு திரும்ப எழுந்தொழினான். அப்பொழுது எப்பெருமானார் ராமானுசர் கிருமி கண்ட சோழனாலே அவனுடைய உப்புத்திரவம் தாங்காமல் அவர் எங்க இருந்தார் அப்படின்னா மேல் நாட்டுல மேல்கோட்டையில் எழுந்துள்ளார் திருநாராயணபுரத்தில். அப்பொழுது ஒரு புறத்தாழ்வான் தன் கண்ணிழந்த திசையிலே ஸ்ரீரங்கத்துல இருக்கார். என்ன நடக்கிறது? அரங்கனுடைய சந்நிதிக்கு போறார் உள்ள. அப்போ ராஜாவினுடைய சைனியர்கள், காவலர்கள், அரச காவலர்கள் தடுத்து விடுகிறார்கள். தடுத்துட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது அப்படின்னா, இவ பேசி, யார ஆழ்வானுடைய அடியவர்கள் எல்லாம் பேசி, சிஷ்யாள் எல்லாம் பேசி அதுக்கப்புறம் உள்ள போலாம் பாருன்னு கூட்டு போறான். அப்ப ஆழ்வான் கேட்கிறார், எதுக்கு இந்த நேரம் நிறுத்தினா, என்ன வளையம்னு கேட்கிறார். இல்ல, எம்பெருமானாருடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறவர்கள் எல்லாம் கோவில்ல விடக்கூடாதுன்னு ராஜா சொல்லியிருக்கான். அவகிட்ட நீ ரொம்ப நல்லவர் அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப உள்ள கூட்டு போறோம். அதனால்தான் இவ்வளவு நேரம் பேசி அவளை சரி கட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்றார், சந்நிதிக்குள்ள இருந்து அப்படியே அபவுட் டர்ன் பண்றார், யூ டர்ன் பண்றார். உனக்கென்ன வேறுடையை, உனக்கென்ன வேறுடையை, ராமானுஜ சம்பந்தம் இல்ல இருந்தால் இந்த சந்நிதிக்கு வர முடியாதுன்னு சொன்னார்களே, ஆனால் அப்பொழுது நீ ராமானுஜ சம்பந்தத்தை குலைத்து கொண்டு இந்த சந்நிதிக்கு போறேன்னு அர்த்தம். அரங்கனை பார்ப்பதற்கு ராமானுஜ சம்பந்தம் இருக்கக்கூடாது தடுக்கிறா. அப்போ மற்ற அடியவர்கள் எல்லாம் அரங்கனை சேவிக்க முடியாத போது நம்ம மட்டும் சேவிக்கணுமா? உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு என்ன தண்ணீர் உண்டா? எப்ப மத்தவா ராமானுஜரை சேர்ந்தவர்கள் எல்லோரும் எப்பொழுதோ அந்த பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவிக்கிறார்களோ அன்னைக்கு சேவிச்சா போறோம். நமக்கு என்ன தனி வழியா கூடாது. ஒருவேளை நம்ம இப்ப போய் இந்த அரங்கரை சேவித்தோமேயானால் என்ன ஆயிடும்? ராமானுஜருடைய அடியவர் அல்லான்னு ஆயிடும். எனக்கு ராமானுஜ சம்பந்தத்தை குலைத்து கொண்டு அரங்கனும் வேண்டாம். ராமானுஜரை விட்டு அரங்கன் வேண்டாம். ராமானுஜருக்காக அரங்கனுடைய தரிசனத்தையும் விடுவேனே தவிர ராமானுஜருடைய சம்பந்தத்தை விடமாட்டேன்னு நிலை நின்றவர் உனக்கென்ன வேறுடையை. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். எல்லாரும் வந்துட்டா. வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாட. வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை, எதிரிகள் அழிக்கக்கூடியவனை, கோலையார்விடம் என்னும்படியான யானையை அழித்தவனை, அனாயாசமாக அழித்திருக்கிறவனை, மாயனை, ஆச்சரிய குணச்சேட்டிதங்களை உடையவனை பாடா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினாலே பாகவத சேஷத்துவம் என்ன, பாகவதாபச்சாரத்தினுடைய கிரௌரியம் என்ன, பாகவதனுடைய மேன்மை என்ன, இவையெல்லாம் இப்பாசுரத்தாலே காட்டப்பட்டது. இதற்கு அடுத்த பாசுரம் நாளைக்கு இல்லை, இதற்கு அடுத்த பாசுரம் 5 நாட்கள் கழித்துத்தான். எப்பொழுது அப்படின்னு சொன்னால் 5ஆம் தேதி தான். அதாவது 31, 1, 2, 3, 4 இந்த 5 நாள் கிடையாது. 5ஆம் தேதி தான் அடுத்தது. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவேன், பண்டல் கட்டி சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க. எப்படியான 14ஆம் தேதிக்குள்ள முடிச்சுடலாம். அதனால அடுத்த உபன்யாசம் 5ஆம் தேதி.
5ஆம் தேதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப பாகவத வைபவம் பார்த்தோமா, அடுத்தது ஆச்சாரிய வைபவம் பார்க்க இருக்கிறோம். அது 5ஆம் தேதி பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய நாள்பாட்டை எல்லோரும் அனுசந்திக்க வேண்டும்படியான பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன். எல்லே இளங்களியே இன்னம் உறங்குதியோ சில்லென் அழையல் மின்னங்கமீர் போதற்கின்றி பல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயிரிதும் பல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான வந்தான மாத்தார் மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் என்பாவாய். 5ஆம் தேதியிலிருந்து கிரமமா உபன்யாசம். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो।